பழைய வாழ்வும் புதிய தேவ வாழ்வும். इसका संदेश का शीर्षक ऐसा है कि पुराने जीवन और नया मसीह का जिंदगी, பழைய வாழ்வும் புதிய தேவ வாழ்வும். पुराना जिंदगी और नया मसीह की जिंदगी. ஆமென். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை எடுக்கலாம். अब दूसरा कुरिन्थियों 5वां अध्याय और उसमें 17वां वचन आप ले सकते हैं. 2 கொரிந்தியர் 5:17. दूसरा कुरिन्थियों 5:17. Thank you Jesus. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. इसलिए यदि कोई मसीह में है तो वो नई सृष्टि है, पुरानी बातें बीत गई है, देखो सब बातें नई हो चुकी है. ஆமென். நம்ம கேட்கலாக மாத்திரமல்ல அதன்படி செய்களாயும் இருக்க அன்பாய் நான் வேண்டுகிறேன். எல்லாரும் ஏறிட்டு பாருங்கள். உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் எடுத்திருப்பீங்க. இப்போ சற்று இங்கே உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிறது. ஆகவே இதையும் கவனிக்கலாம். உங்களுடைய நேரங்களை குயிக்காக பிக்கப் பண்ணுங்க. देखिए अब सिर्फ नीचे झुकते नहीं रहिए, बल्कि ऊपर देखिए, इधर वचन आपको दिखाया जाएगा, उधर देखिए. अब सब सुनने वाले नहीं बल्कि वचन के अनुसार करने वाला व्यक्ति होना है. Amen, amen. Praise God, hallelujah. Amen, amen. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. देखो சத்தத்துல கர்த்தர் இல்ல. देखिए आवाज में परमेश्वर नहीं है, ஆனா உங்களை கொஞ்சம் திருப்புறதுக்கு தான் நான் சத்தம் போடுறேன். आपको जरा इधर आपको उड़ाने के लिए आपको हम आवाज देते हैं, வேற ஒண்ணுமே கிடையாது. बाकी कुछ नहीं है. ஆமா, உங்களுக்குள்ள இன்னைக்கு ஒரு செய்தியை மறுபடியும் நீங்க யோசிக்க முடியுமா? கர்த்தர் உங்களுக்குள்ள பேசுறார். देखिए वो और एक बाहर आप सोचने के लिए परमेश्वर आपसे अभी बात कर रहे हैं. கர்த்தர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். परमेश्वर आपसे बहुत प्रेम करते हैं. இந்த உலகத்துல எத்தனையோ கோடி ஜனங்கள் இருக்காங்க. इस दुनिया में कितने ही कोटि अरब लोग அப்பா அம்மா இருக்காங்க, சொந்தக்காரங்க இருக்காங்க, बाप बेटे हैं और बहुत सारे रिश्तेदार हैं. எல்லாரையும் காட்டிலும் கர்த்தர் உங்களை அதிகமா நேசிக்கிறார். लेकिन सभी से बढ़कर परमेश्वर आपसे बहुत प्रेम करते हैं. என் மனைவியை காட்டிலும் என்னை அதிகமா நேசிக்கிற தேவன் இருக்கிறார். मेरे पत्नी से भी ज्यादा मुझे प्रेम करने वाला कौन है? वो मेरा परमेश्वर है. நான் அவரை விசுவாசிக்கிறேன். ऐसे मैं विश्वास करता हूँ. என் மனைவியை நான் நேசிக்கிறேன், பட் கர்த்தரை அதுக்கும் அதிகமா நான் அவரை நேசிக்கிறேன். मेरी पत्नी से मैं प्रेम करता हूँ, लेकिन उससे भी बढ़कर मेरे परमेश्वर से मैं ज्यादा प्रेम रखता हूँ. ஏன்னா அவர் எனக்காக ஜீவனையே கொடுத்திருக்கிறார். मेरे लिए उन्होंने अपना जिंदगी दे दिया था. அவர் என்னக்காக என்ன செஞ்சிருக்கிறாரோ அதை பைபிள் சொல்லுகிறது. मेरे लिए उन्होंने क्या क्या किए वो बाइबल बताती है. ஒரு மத போதகத்தை கேட்க நீங்க வரல. एक धर्म का प्रचार सुनने के लिए आप यहाँ नहीं आए हैं. உங்களுடைய வாழ்க்கையின் தரத்தை மாற்ற நீங்க வந்திருக்கிறீங்க. आपके जीवन के दर्जा को बढ़ाने की एक उपदेश सुनने आप आए हैं. உங்களுடைய வாழ்க்கையின் தரத்தை மாற்ற வந்திருக்கிறீங்க. आपके जीवन के दर्जा को बदलने के लिए आप आए हैं. எது தரத்தை மாற்ற? उस दर्जा को बढ़ाने के लिए आए हैं. உங்களுடைய தரம் மாற்றப்பட வேண்டும். आपका दर्जा जो है जिंदगी का उसे बदलना है. ஆண்டவர் உங்களிடத்துல பேசுறார். परमेश्वर आपसे बात कर रहे हैं. இதை நீங்க எடுத்துக்கிடலாம் அல்லது உதாசீனம் பண்ணலாம். देखिए आप ऐसे उसे ले सकते हैं या स्वीकार कर सकते हैं, नहीं तो हल्के से छोड़ सकते हैं. நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை தேவனை போலவே மாறிக்கிட்டே இருக்கும். अगर आप इसे स्वीकारते हैं तो आपकी जिंदगी परमेश्वर जैसे बनता जाएगा. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? विश्वास करते हैं कि नहीं? இது சொல்றது இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. वचन कहता है कि यदि कोई मनुष्य मसीह में है तो वो सब बातें देखिए पुराने बातें बीत गई, सब कुछ नहीं हो चुकी है. இங்க நிறைய பேருக்கு இந்த வார்த்தைகள் ஓரளவு நிறைய பேருக்கு தெரியும் இது என்ன சொல்லுது அப்படின்னு. और इधर के थोड़े लोगों को जो है इस वचन को अच्छी तरह से मालूम है क्या कहता है इस वचन. இந்த உலகத்துல ரெண்டு விதமான வாழ்வை நீங்கள் பார்க்கலாம். देखिए इस दुनिया में दो प्रकार की जिंदगी आप देख सकते हैं. ஒன்று பழைய வாழ்வு, இன்னொன்று புதிய வாழ்வு. एक पुरानी जिंदगी और एक नया जिंदगी. நான் மதங்களை சொல்லவில்லை, मैं धर्म की बात नहीं कर रहा हूँ, வேற கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் நான் சொல்ல வரல. और मसीह या ईसाई लोग या ईसाई के अन्य लोग उन भी नहीं कह रहा हूँ. ரெண்டே ரெண்டு வாழ்வை நீங்க இந்த உலகத்துல பார்க்கலாம். दो ही प्रकार की जिंदगी आप दुनिया में देख सकते हैं, பழைய வாழ்வு, புதிய வாழ்வு. पुरानी जिंदगी और एक नई जिंदगी. இந்த உலகத்துல நிறைய பேர் பழைய வாழ்வை வாழ்கிறார்கள். इस दुनिया के कई लोग जो है पुरानी जिंदगी जी रहे हैं, ஆனா அவங்களுக்கு இலவசமா புதிய வாழ்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது. लेकिन मुफ्त में उनको देखिए नया जिंदगी दिया जा रहा है. அந்த புதிய வாழ்வை பெற்றுக்கொண்டவர்கள் புதிய வாழ்வை உடையவர்களாக இருக்கிறார்கள். जितने लोग इस नया जिंदगी को अपनाए हैं, स्वीकार है, उन्होंने उस नया जिंदगी जी रहे हैं. புதிய வாழ்வை நம்ம அனுபவிக்கவும் செய்யலாம், அதை பிறர் பார்க்கவும் முடியும். देखिए पुरानी जिंदगी हम अनुभव भी कर सकते हैं और देख भी सकते हैं दूसरों में. புதிய வாழ்வு, புதிய வாழ்வு. नया जिंदगी जो है हम अनुभव भी कर सकते हैं और देख भी सकते हैं. அப்ப புதிய வாழ்வை எத்தனை பேர் நீங்க அனுபவிக்கிறீங்களோ அதை பிறர் பார்க்க முடியும். जो नया जिंदगी जो आप जी रहे हैं ना, वो दूसरे लोग भी देख सकते हैं. இயேசு கிறிஸ்து அத்தி மரத்தை பார்க்கிறார். और यीशु मसीह ने उस अंजीर को पेड़ कर देखा था. அதுல
பழம் இருக்கணும் அவர் பார்க்குறாரு. और वो देखते हैं कि उसमें फल होना है, ஆனால் பார்க்குறாரு பழம் இல்லை. और देखते समय उनमें फल नहीं था, உடனடியாக அந்த மரத்தை பட்டு போக வச்சுட்டாரு. और तुरंत ही उसको सूख जाने के लिए उन्होंने कहा। இது எதுக்கு அடையாளமா இருக்குன்னா பழைய வாழ்வுக்கு அடையாளமா இருக்கு. ये किसके चिन्ह में बता रहे हैं? वो पुराने जिंदगी के चिन्ह में बता रहे हैं। கனியற்ற ஒரு மரம், फल के बिना एक पेड़। இந்த உலகத்துல இருக்கவங்ககிட்ட தேவனுடைய பிரதிபலிப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை உலகத்துல நிறைய பேர் வாழ்றாங்க. देखिए इस दुनिया में कई सारे लोग हैं जिसमें परमेश्वर की फल उनमें दिखता ही नहीं है। ஆனா ஒரு சாரார்ட்ட தேவனுடைய வாழ்வை நம்ம பார்க்கலாம். लेकिन एक प्रकार के लोग ऐसे हैं जिनमें परमेश्वर की फल या जिंदगी गुण दिखता है, அவங்களுடைய தேவனுடைய கனிகளை நம்ம பார்க்கலாம். उनमें परमेश्वर के फलों में देख सकते हैं। இன்றைக்கு அந்த ரெண்டு விதமான வாழ்வை குறித்து நம்ம பார்க்க போறோம். आज उस दो प्रकार की जिंदगी के बारे में आज देखने वाले हैं। ஒருவேளை தெரிஞ்சிருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் உங்களை சீர்படுத்திக் கொள்வோம். और जितने लोग इसे पहले से जान चुके रहेंगे ना, उसे पहले और थोड़ा ठीक करते जाएंगे। தெரியாதவங்க இதை இன்றைக்கு புரிந்து கொண்டு அந்த வாழ்வை எடுத்துக்கொள்வோம். और जिनको जानकारी नहीं है इसे समझकर इसकी जिंदगी और हम बढ़ेंगे, ले लेंगे। இந்த வாழ்வு ரொம்ப தூரத்துல இல்ல. देखिए ये जिंदगी कोई बड़ा दूर नहीं है, காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. और इसे इंतजार करने की जरूरत भी नहीं है। இந்த புதிய வாழ்வை நீங்க வெற்றிகரமா வாழலாம். इस नया जिंदगी आप विजेता के साथ जीत सकते हैं। உங்களுக்கு எவ்வளவு சுலபமா புரியணுமோ அவ்வளவு சுலபமா இன்னைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். जितने आसान तरीके से परमेश्वर आपको समझा सकते हैं, उतना आसान से आपको आज समझा रहे हैं परमेश्वर। உதாரணத்திற்கு இந்த பழைய வாழ்வுல வியாதி ஒரு மனுஷனை தாக்கி நாசமாக்கும். इस पुरानी जिंदगी में बीमारी एक व्यक्ति को आकर आक्रमण करके उसे नाश करता है। ஆனா இந்த புதிய வாழ்வு பழைய வாழ்வுல வியாதி ஒருவனை தாக்கி நாசமாக்கும். और पुरानी जिंदगी में बीमारी आकर आक्रमण करके उसे नाश करता है। புதிய வாழ்விலே வியாதி உங்களை நாசமாக்காமல் தேவனை போல இயேசுவை போல வியாதியற்ற ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும். और इस नया जिंदगी में परमेश्वर के जैसे, यीशु मसीह के जैसे बिना बीमारी के जिंदगी आप जी सकते हैं। இன்னொரு உதாரணம், பழைய வாழ்க்கையிலே சமாதானம் இழந்த ஒரு வாழ்வை நீங்கள் வாழலாம். पुरानी जिंदगी में समाधान या शांति का बिना जिंदगी आप जी सकते हैं। ஆனா புதிய வாழ்விலே தேவனை போல நிறைந்த சமாதானத்தோடு நீங்கள் வாழலாம். लेकिन इस नया जिंदगी में जैसे परमेश्वर पूरे शांति के साथ जीते हैं, उस शांति के साथ आप जी सकते हैं। ஒருவனுக்கு மனிதனால் சமாதானம் கொடுக்கவே முடியாது. देखिए एक व्यक्ति को किसी मनुष्य के द्वारा शांति नहीं मिल सकती है। கண்டிப்பா இந்த உலகத்துல மனுஷன்றது ஓரளவு மனிதன் ஒரு இன்னொரு ஆள் கூட சமாதானத்துக்கு முயற்சி பண்றாங்க. ஆனா ஒரு மனைவிட்டு இருந்து கணவனுக்கோ கணவனிட்ட மனைவிக்கோ இயேசு இல்லாம சமாதானம் கிடைப்பதே கிடையாது. देखिए प्रयास तो करते हैं एक मनुष्य दूसरे मनुष्य को शांति या थोड़ा वातावरण वो जन्म का उत्पन्न करने के लिए, लेकिन एक पति से दूसरा पत्नी की और दूसरा पूरी तरह के परमेश्वर के प्रेम वो नहीं दे सकते जब तक मसीह नहीं होते। சமாதானம் சமாதானம் शांति नहीं होते जब तक मसीह नहीं होते। சமாதானம் தேவன் மாத்திரமே அருளுகிறார். और ये शांति और समाधान सिर्फ परमेश्वर ही दे सकते हैं। இது ஆரம்ப பாடமாக உங்களுக்கு இருக்கலாம், ये आपको शुरुआत के विषय जैसा हो सकता है, ஆனா இன்றைக்கு அது எனக்கும் தேவைப்படுது. लेकिन आज वो मुझे भी जरूरत है। தினந்தோறும் இந்த காரியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். हर दिन इस बात को हमें समझना है। முழு சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் நாம் வாழணும். पूरे शांति और समाधान के साथ हमें जीना है। நமக்கு சந்தேகமே இருக்கக்கூடாது. हमें कोई संदेह नहीं होना है। பழைய வாழ்க்கை சந்தேகம் நிறைந்த வாழ்க்கை. और पुरानी जिंदगी जो है संदेह से भरा हुआ जिंदगी है। புதிய வாழ்வு விசுவாசம் நிறைந்த ஒரு வாழ்வு. और नया जिंदगी विश्वास से भरा हुआ एक जिंदगी है। பழைய வாழ்வு ஒரு பயமுள்ள ஒரு வாழ்வு. और पुरानी जिंदगी पूरे डर से भरा हुआ एक जिंदगी। புதிய வாழ்வு தைரியமான ஒரு வாழ்வு. और नया जिंदगी धैर्य में से भरकर एक जिंदगी है। அது நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், இந்த உலகத்துல மதங்களை குறித்து கிறிஸ்தவன் அல்லாதவன் சொல்லவே இல்லை. देखिए इस दुनिया के जो लोग कहते हैं ना मसीह के या ईसाई के लोग, ईसाई के अन्य लोग ऐसे नहीं हैं। ஆனா இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல வர்றது ரெண்டு வாழ்வு இருக்கிறது, ஒன்று பழைய ஒன்று பழசு இன்னொன்று புதுசு. मैं आपसे यही कहने के लिए है कि आज दुनिया में दो है, एक पुराना और दूसरा एक नया है। புதிய வாழ்வை பெற்றுக்கொண்டவர்கள் புதிய வாழ்வை நீங்கள் வாழ்கிறீர்களா? और जिसने लोग नया जिंदगी पा चुके हैं ना, क्या वो नया जिंदगी वो जी रहे हैं? புதிய வாழ்வை பெறாதவர்கள் ஏன் புதிய வாழ்வை நீங்கள் பெறவில்லை? और जो नया जिंदगी को अभी तक स्वीकारा नहीं या अब तक अनुभव नहीं किया, उन्होंने अभी तक अनुभव क्यों नहीं किया, प्राप्त क्यों नहीं की? கேள்வி, இந்த புதிய வாழ்வுல அப்படி என்ன இருக்கு? अभी सवाल ये है कि ये नया जिंदगी में ऐसा क्या है? பழைய வாழ்வுனா என்ன? ये पुरानी जिंदगी क्या है? நாம் வேதாகமத்தில் சென்று வரலாம். हम वचन में जाकर आएंगे। இந்த உலகம், இந்த பூமி, இந்த நட்சத்திரங்கள், இந்த பிரபஞ்சம் எப்படி உண்டாக்கப்பட்டது என்பதை வேதம் சொல்லுகிறது. देखिए वचन हमको यही सिखाते हैं कि ये जो दुनिया, ये पृथ्वी, आकाश, तारे किस प्रकार उत्पन्न हुआ बताती है। ஆமென். அல்லேலூயா. ரைட், இதெல்லாம் நம்ம நம்புகிறோம். ये सब हमें विश्वास करते हैं। நம்ம இந்த உலகத்துல நட்சத்திரங்கள் எல்லாம் இவ்வளவு தூரமா இருக்குது அப்படிங்கிறத
அறிவியல் சொல்லுகிறது. और विज्ञान हमें यही सिखाती है कि इतने दूर जो जो तारा है वो हमें सिखाती है. அப்போ டிவிலையும் அல்லது புத்தகங்கள்லையும் அங்கங்கே நம்ம படித்தது எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ மெட்டீரியல்ஸ் படித்த உடனே ஓ இப்படி இருக்கிறதுன்னு நீங்கள் உங்களுக்கு நம்புறீங்க. कि पुस्तकों में बताते हैं और जो आर्टिकल्स या टीवी में बताते हैं और इसे पढ़कर हम समझ भी लेते हैं. சந்திரனுக்கு மண்டலத்துக்கு போயிட்டு வந்தவங்க வந்து சொன்னாங்க இந்த அறிவியெல்லாம் நமக்கு எழுதி தரப்பட்டிருக்கிறதாகவே சந்திர மண்டலம் ஒன்று இருக்கிறது, அதுக்குள்ள மனுஷன் போயிட்டு வந்திருக்கிறான் அப்படிங்கிறத நாம் பார்க்கிறோம். देखिए जो चंद्रमंडल में जो लोग गए हैं तो उधर जाकर उन्होंने आए हैं वापस और हमको बताते हैं और उस बातों पर हम विश्वास किया और हम भी उसे जान लेते हैं और समझते हैं. எந்தெந்த நட்சத்திரங்கள்லாம் மனுஷன் கண்டுபிடிக்கிறானோ அதெல்லாம் புத்தகங்கள்ல எழுதப்பட்டிருக்கு. और जो जो ताराओं की जो खोज करते हैं ना मनुष्य विज्ञान के द्वारा उसे पुस्तक में लिखते हैं और लोगों को बताते हैं. ஆனா எதெல்லாம் கண்டுபிடிக்கலோ அதெல்லாம் புத்தகங்கள்ல எழுதப்படல. जिसकी खोज अभी तक हुई नहीं है वो पुस्तक में अभी तक लिखा नहीं गई है. அப்ப எவ்வளவு எழுதியிருக்கிறாங்க எவ்வளவு எழுதாம இருக்கிறாங்க और कितना लिखा हुआ है और कितना लिखा नहीं है. பாருங்க, இங்க இந்த நம்ம பார்க்கிற நம்ம இந்த இந்த பூமிக்கு மேல இந்த இந்த அறிவியலாளர்கள் கண்டுபிடித்ததே ஒரு சின்ன விஷயம் தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அவங்க கண்டுபிடிக்காத ஏராளமா இருக்கு. अभी तक विज्ञान जितनी खोज की है ना उसने थोड़ा ही खोज किया है और भी खोज करना बहुत सारा बाकी है. இது எல்லாத்தையும் ஆண்டவர் அவருக்குள்ளாகவும் அவருக்கென்றும் உண்டாக்கி இருக்கிறார். और ये सब परमेश्वर ना उनके लिए और उनके अंदर सब कुछ परमेश्वर ने बनाए हैं. ஆதியாகமம் வேதாகமம் வந்து இந்த உலகம் எப்படி உண்டாக்கப்பட்டது என்றும் இந்த உலகத்துக்கு முடிவு என்னவென்றும் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. और वचन हमको यही बताती है कि ये दुनिया या पृथ्वी किस प्रकार बना है और इस पृथ्वी का अंत किस प्रकार होगा वो भी बताया है. ஓகே, அப்ப இந்த உலகம் எப்படி உண்டாக்கப்பட்டது என்றும் இந்த உலகத்துல ஆண்டவர் வந்து எதனால இந்த உலகத்தை உண்டாக்குனாருன்னு நமக்கு நன்றாய் தெரியும். और इस दुनिया परमेश्वर ने किस प्रकार बनाया और किस कारण के लिए परमेश्वर ने बनाया है परमेश्वर हमें से बताते हैं. பைபிள்ல நான் படிக்கிறோம். हम इसे बाइबल में पढ़ सकते हैं. ஆதியாகமத்துக்கு போயிட்டு 1வது வசனம், उत्पत्ति के अध्याय में उत्पत्ति की पुस्तक में ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். पहला अध्याय में पहला वचन ऐसा लिखा, आदि में परमेश्वर ने आकाश और पृथ्वी को सृष्टि की. இந்த வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் அப்படிங்கிற வார்த்தை ஆங்கிலத்திலே வானங்களையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று இருக்கிறது. और जो अंग्रेजी में ऐसा लिखा कि परमेश्वर ने आकाशों और पृथ्वियों को सृष्टि की. பிருத்திவியோ नहीं பிருத்திவி. और आकाशों और पृथ्वी की सृष्टि की. அப்போ இந்த வானங்கள் அப்படிங்கிறது ப்ளூரல் பல்வகை வானங்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது கவனிக்கலாம். और आकाशों करके ये जो है बहुवचन में बताया करके आप ध्यान दे सकते हैं. இதுல என்ன தெரியுது அப்படின்னா நம்ம மனுஷன் கண்களுக்கு மேலாக இருக்கிற அந்த வானம், அதற்கு பிறகு நம்ம ராக்கெட்ஸ் எல்லாம் சொல்லக்கூடிய அந்த ஸ்பேஸ் அப்படிங்கிற ஆகாயம், அதற்கு மேல தேவன் விட்டிருக்கிற அந்த ஆகாயமாகிய பரலோகம், இந்த மூன்றையும் ஆகாயங்கள் என்று வேதம் குறிப்பிடுறதை நம்ம பார்க்கலாம். और ये जो आकाश जब भी कहते हैं ना तो जो हमारे जो आंखों के लिए जो दिखता है तो उसको एक जो आकाश है और जो दिखने वाली आकाश के ऊपर एक अंतरिक्ष जो होता है जहां रॉकेट वगैरह उड़ाया जाती है वो एक दूसरा प्रकार का आकाश, और जो अंतरिक्ष से भी ऊपर जहां परमेश्वर उपस्थित है जिसको स्वर्ग भी कहते हैं, जिस 3 प्रकार के आकाश को आकाशों करके वचन में बताया गया है. ஆமென். தேவன் தன்னுடைய சேவையாளர்களாக தூதர்களை சிருஷ்டித்தார். और परमेश्वर ने अपने दास के रूप में उन्होंने स्वर्गदूत को उत्पन्न की. தூதர்கள்ல லூசிஃபர் என்கிற தூதன் பெரும்பாலான தேவதூதர்களை பூமியில கொண்டு வந்து பூமியை நாசமாக்கினார். और स्वर्गदूत में जो लूसीफर नाम का एक स्वर्गदूत था वो उनके सारे जो इकट्ठा करके दूसरे दूतों को भी इकट्ठा करके पृथ्वी में आग गिरा. தேவதூதர்கள் வல்லமை வாய்ந்தவர்கள். और जो स्वर्गदूत शक्तिशालियां हैं. இந்த தேவதூதர்கள் கண்ணுக்கு தெரியாதவர்கள். और ये स्वर्गदूत हमारे आंखों के लिए नहीं दिखते हैं. அந்த லூசிஃபர் என்கிற தூதனும் அவனோடு கூட பூமியிலே விழுந்த தூதர்களும் பூமியை நாசம் பண்ணினார்கள். और ये स्वर्गदूत जो लूसीफर था और उसके साथ में अन्य दूतों भी थे जो पृथ्वी में गिरकर उनको नाश किए. வேதம் 2வது வசனம் சொல்கிறது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவாவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். और दूसरा वचन यही बात कहती है कि पृथ्वी बेडोल और सुनसान पड़ी थी और गहरे जल के ऊपर अंधेरा था, तब परमेश्वर की आत्मा जल के ऊपर मंडरा रहा था. ஆகவே தேவன் வானத்தையும் பூமியையும் எழில் நிறைந்த வானத்தையும் பூமியையும் அவர் உண்டாக்கினார். இந்த விழுந்த இந்த பிசாசுகளால் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் மாறியது. देखिए परमेश्वर ने खूबसूरत तरीके से आकाशों और पृथ्वी को बनाए, लेकिन ये जो गिरने वाले स्वर्गदूत ने उसे क्या किया, आकाश और इस पृथ्वी को पूरा सुनसान बना दिया था. இப்பொழுது உங்களுக்கு உடனடியாக ஒரு கேள்வி எழுந்திருக்க வேண்டும். अभी तुरंत आपको एक सवाल उत्पन्न होना था. மேலே இருந்து விழுந்த இந்த பிசாசு அதனுடைய சேனைகளால் எழில் நிறைந்த பூமியே சூறையாடப்பட்டது. और ये जो स्वर्गदूत जो नीचे से गिरे, जो खूबसूरत पृथ्वी को नाश हुआ, அவனால் இந்த பூமியை சூறையாடப்பட்டது, நாசமாக்கப்பட்டது. और उस स्वर्गदूत के द्वारा इस जो खूबसूरत पृथ्वी का नाश हुआ था. அப்படி என்றால் இந்த பிசாசு கூட்டத்தால் இந்த பூமியில் இருக்கிற மனிதனுடைய வாழ்வும் நாசமாக்கப்படுகிறது.
और ये जो नाश किया हुआ शैतान के द्वारा जिसने पृथ्वी को नाश किया, इस शैतान के द्वारा दूसरे मनुष्य की जिंदगी भी नाश हो रहा है और हो भी सकता है। அப்ப தேவன் எல்லாவற்றையும் உருவாக்கி எழிலாக ஆக்குகிறவர். जब परमेश्वर ने सब कुछ बनाकर उसे खूबसूरत बना रहे थे, ஆனால் பிசாசோ உருவாக்கியதை நாசமாக்குகிறவன். लेकिन शैतान क्या है किया, जो बनाए हुआ बातों को उसको नाश करता है। அவன் இப்படி கிறிஸ்துவர்களாய் மாறியவருடைய வாழ்க்கையை நாசமாக்க அவனுக்கு அவன் அந்த வேலையை தான் அவன் செய்யறான். जो मसीह बना हुआ उसकी जिंदगी भी नाश करने के लिए कोशिश में है वो, ஆனா ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களே நாசமாக்கிட்டு இருக்கான். और जो मसीह को अभी तक अपनाया नहीं उसको भी नाश ही करता है वो। இப்படிப்பட்ட இந்த பிசாசு மேல இருந்து கீழே விழுந்தோன்னா கர்த்தர் மறுபடியுமாக இந்த பூமியை சீரமைத்தார். जो नाश हुआ, शैतान के यहाँ से नाश हुआ इस पृथ्वी को परमेश्वर वापस उसे उत्पन्न करते हैं 6 நாட்களாக எழில் நிறைந்த பூமியா அதை மாற்றினார். और वापस इसे 6 दिनों तक परमेश्वर इसे सुंदरता बना रहे हैं। அதை நமக்கு விவரமாக எழுதி தரப்பட்டிருக்கிறது. उसके पूरे विवरण से परमेश्वर हमको इसे समझा रहे, बता रहे हैं। ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்திலிருந்து நாம் தொடர்ந்து படிக்கிற பொழுது தேவன் ஒவ்வொன்றையும் எப்படி சீரமைத்தார் என்பது எழுதி தரப்பட்டிருக்கிறது. और जो उत्पत्ति के पहले अध्याय 3 वचन से जब आप पढ़ते हैं तो परमेश्वर ने 6 दिनों तक पूर्ण स्थापित कैसे इस पृथ्वी को की करके हम देख सकते हैं। என் மனிதன் ஒரு தேவன் ஒரு மனிதன் என்கிற உயரிய ஒரு இனத்தை படைக்க விரும்பினார். और परमेश्वर मनुष्य नामक एक अलग ही प्राणी को उन्होंने उत्पन्न करने की कोशिश की। முதலாவது நம்மை புரிந்து கொள்ள வேண்டும். மறுபடியுமாக पहले देखिए हमें अपने आप को समझना है। இந்த பூமி ஏன் எழிலாக மாற்றப்பட்டது என்றால் இப்படிப்பட்ட ஒரு மனிதனை படைக்க வேண்டும், அவன் எழிலாக வாழ வேண்டும் என்று தேவன் உண்டாக்கினார். और परमेश्वर ने इस पृथ्वी को इतना खूबसूरत क्यों बनाया, क्योंकि इस खूबसूरत जो मनुष्य है उसको जरूरत है और उसके लिए इस पृथ्वी उन्होंने बनाया। சில வேளைகளில் நம்ம வீட்டிலே அடைஞ்சிருக்கிறவங்க கார்டன் அல்லது பிக்னிக் அல்லது ஹில் சைடு அல்லது சீ சைடு இதுக்கெல்லாம் போன உடனே நமக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்குது அப்படின்னு நினைக்கிறோம். देखिए जो घर में इतने दिनों से बंदी पड़े हैं ना, वो क्या करते हैं, दूसरे बाहर जाने की कोशिश करते हैं, जो समुद्र किनारे या किस बगीचे में या गार्डन के द्वारा वो जाने ताकि उनको कुछ आराम मिले। பெரியவர்களுக்கு தான் அங்கே போகிறதுக்கு நேரமே இல்லாட்டாலும் வாலிப பிள்ளைகளோ சின்ன பிள்ளைகளோ அம்மா வெளியே போன்ட்டு எப்பவும் துணுதுக்கிட்டே முணுத்துக்கிட்டே வரும், பார்த்துருப்பீங்க. ஏன்னா வெளியே போனால் அந்த பிள்ளைகளுக்கு கொண்டாட்டமா இருக்கு. चाहे बड़े के लिए इतने समय नहीं हुआ, लेकिन छोटे बच्चे क्या करते हैं, वो परेशान करते हैं अपने माता पिता को कि उनको बाहर निकल कर लेके जाए। சில பெரியவர்களுக்கு ஓகே வெளியே போனால் ரொம்ப நல்லா இருக்குன்னு வெளியே போறாங்க. और कुछ बड़े लोग भी बाहर अच्छा रहेगा तो अच्छा जाए करके वो बाहर निकलते हैं। கொஞ்சம் வெளியே 2 நாள் அல்லது 1 நாள் ஏதாவது தங்கி அவங்க கொடுக்குற சாப்பாடை சாப்பிட்டுட்டு அந்த கடற்கரையும் கடலையும் பார்த்துட்டு காற்று வாங்கிட்டு அந்த மரங்களை பார்த்துட்டு மலையை பார்த்துட்டு ஆஹா அப்படின்னு அப்படி பார்த்துட்டு இருக்கலாம் போல இருக்கு, கொஞ்சம் நிம்மதி கிடைச்ச மாதிரி இருக்கு அவங்களுக்கு. और देखिए जो उधर जाकर 1-2 दिन उधर समय बिताते हैं, वो जो देने वाला खाना को खाकर देखकर वो आराम मिलता है और देखते हैं और खूबसूरत कितना है करके उसे अंगीकार करते हैं। இந்த ஆண்டவர் படைச்ச ஒரு மலையில ஒரு ஆற்றுல அல்லது ஒரு கடல்ல கடற்கரை ஓரம் இவ்வளவு உங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைச்சுன்னா படைச்ச அவர்கிட்டத்துல எவ்வளவு நிம்மதி கிடைக்கும். और देखिए जो परमेश्वर ने बनाया हुआ समुद्र किनारे, जो अगर ये पहाड़ इतना खूबसूरत आपको आराम दे सकता है, तो वो जो बनाने वाला परमेश्वर के पास आपको कितना आराम मिल सकता है। நான் கிறிஸ்தவர்களுக்கு சொல்லுகிறேன், மசீதுகளுக்கு எவ்வளவு கேட்டோம். முறை உங்களுடைய நிம்மதிக்காக நிம்மதி பெருக்கத்திற்காக உங்களுடைய சந்தோஷத்திற்காக அவர் அண்டையில நாம் அமர்ந்திருந்து அவருடைய எழில நாம் பார்த்து கொண்டே இருந்தோம். देखिए वो एक मसीह के लिए मैं कहता हूँ, उसके आपके शांति और समाधान के लिए उसकी और उसकी खूबसूरत की और देखते समय उसकी शांति और समाधान में हम और बढ़ सकते हैं। எவ்வளவு வேளையில நீர் தாரும் என்று முழங்கால் போட்டு அவர்கிட்ட வாங்கி பிடுங்கிக்கிட்டே இருந்தோம். और कितने समय देखिए हम घुटना टेकर तुम दे दो करके हम उसके पीछे पड़े थे। எத்தனை வேளையில அவர்கிட்ட கேட்காம அவரை பார்க்கிறதுக்கு நம்ம போனோம். और कितने समय ऐसा है कि उसको कुछ मांगते हुए सिर्फ उसे देखने के लिए हम गए होंगे। அவர் பேசட்டும் நான் கேட்கிறேன் எவ்வளவு நேரம் அமைதியா இருந்தோம். उसको बात करने दो, मैं उसके समूह में बैठा रहूंगा, ऐसे कितने समय हमने बिताए रहेंगे। சில வேளையில் நீங்க பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல போனீங்கன்னா மேகம் அப்படியே தவழ்ந்து வரும். अगर किसी மலைகள் வழியாக தவழ்ந்து அப்படியே நீங்க இருக்கிற இடமெல்லாம் மேகங்கள் அப்படியே தவழ்ந்து செல்றதை பார்ப்பீங்க. और ऐसे भी स्थान है, जगह है जहाँ देखिए पहाड़ों से जो बादल पूरा घेरा हुआ रहेगा और उस स्थान को ऐसी मेदल और वर्षा से पूरा भरा हुआ रह सकता है। நான் ரட்சிக்கப்பட்டவர்களை பார்த்து சொல்றேன், मैं उद्धार जिन्होंने उनसे कह रहा हूँ, சில வேளைகள் அவருடைய சமூகத்தில் அமர்ந்து இருக்கிற பொழுது அவருடைய மேகமானது எப்படி உங்களை தவழ்ந்து அவருடைய பிரசன்னம் அவருடைய மகிமை அப்படியே உங்களை மூடும்படியாய் நீங்கள் காத்திருக்கிறது உண்டா? और जब आप मसीह के सम्मुख में बैठे रहना है ना, तभी कब ऐसा होता है कि उसके जो महिमा का जो बादल आपके ऊपर मंडरा कर आपके ऊपर घेर कर आपको पूरा भर देता है। அது வருகிற பொழுது நீ அவர்கிட்ட ஒன்று கூட கேட்க வேண்டாம், ஆனா எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு அன்றையே முடிஞ்சு போகும். और जब आप ऐसा होता है ना, तब आप कुछ मांगने की जरूरत नहीं, सारे परेशानी उसी क्षण जो है कि नाश हो जाती है। ஓகே, இந்த ஜெப நேரத்தை அதிகரித்துக் கொள்ளுங்கள். ये जो प्रार्थना की जो समय है ना, आपको बढ़ाना है। ஆமென், அல்லேலூயா.
நான் பாயிண்ட்டுக்கு வரேன். இப்போ பாருங்க, ஆண்டவர் இந்த ரெண்டு விதமான வாழ்வை நான் பேசிக்கிட்டு இருக்கேன். பழைய வாழ்வில் ஆண்டவர் இப்படி ஒரு உலகத்தை உண்டாக்குனாரு, பூமியானது கெட்டு போச்சு பிசாசுனால, பிறகு ஆண்டவர் உலகத்தை சீரமைச்சார். देखिए मैं दो प्रकार की जिंदगी में आपसे बात कर रहा हूँ, पुरानी और नई जिंदगी। पुरानी जिंदगी में परमेश्वर ने ये सब बनाया था, लेकिन शैतान ने आके नाश कर वापस उसके पुनर्स्थापित कर रहे हैं परमेश्वर। ஆமென். அப்படி பண்ணி வரும்போது மனுஷனுக்காக மனிதனை, ஒரு புதிய மனிதனை அவர் உண்டாக்குறார். और एक नया मनुष्य को उन्होंने सिरजा रहे हैं, ஆதாம் ஏவாளை உண்டாக்குறார், आदम और हवा को बना रहे हैं, அவரை போலவே உண்டாக்குறார். उसके जैसे ही उन्होंने बनाए। ஆமென். முதலாவது நம்முடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலுடைய அமைப்பு தேவனை எப்படி பார்த்தோமோ அதே அமைப்புல தான் கர்த்தர் மனுஷனை உண்டாக்குனார். देखिए हमारे सिर से लेके पांव तक जैसे हमारे रचना हुई है ना, जैसे परमेश्वर है उसी प्रकार परमेश्वर ने मनुष्य को बनाए। மனிதன் வந்து ஒரு உன்னதமான படைப்பு. और मनुष्य जो है एक उत्तम एक सृष्टि है। அல்லேலூயா. இந்த மனிதன் பாவியானான் என்று வேதம் சொல்லுகிறது. और ये जो मनुष्य पापी हुआ करके वचन कहता है। ஏன் அவன் பாவியானான்? क्यों ये पापी हुआ? அவன் மர்டர் பண்ணானா? क्या उन्होंने खून की? யாரையாவது அவன் வந்து விபச்சார பாவத்தில் ஈடுபட்டானா? क्या उसने कुछ व्यभिचार के पाप में पड़ा था क्या? திருடினானா? क्या उसने चोरी की? பொய் சொன்னானா? झूठ बोला? நீ பாத்தீங்கன்னா கற்பனையில இருக்கிற ஒரு கற்பனையில உள்ள பெரிய ஒரு தப்பு அவன் பண்ணதே கிடையாது. ஒன்னே ஒன்று பண்ணிட்டான், இதை செய்யாதுன்ட்டு அந்த பழத்தை சாப்பிடான்னு தான் சொன்னார், அந்த தப்பை பண்ணிட்டான். व्यवस्था के अगर आप नियम देखते रहेंगे उसमें से कोई भी उसने थोड़ा नहीं, लेकिन उसने जो बात नहीं मानी, किस बात? ये फल नहीं खाना करके परमेश्वर का उसी फल उसने कहा है। முதல் மனிதன் இந்த இந்த மீறுதல் அல்லது இந்த கீழ்ப்படியாமை என்கிற ஒரு பாவத்திற்கு உட்பட்டான். और पहला मनुष्य आज्ञा नहीं मानना, उस पाप में वो पड़ गया था। அப்போ மனுஷனை தேவன் உண்டாக்கும் போது கீழ்ப்படிதலோடு கூட உண்டாக்குனார். और परमेश्वर ने मनुष्य को जब बनाया आज्ञा के साथ पालन करने के जैसे उन्होंने बनाया। இந்த பழைய வாழ்க்கை நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில கீழ்ப்படிதல் இருக்காது. अगर पुराना जिंदगी आप देखेंगे ना, आज्ञा पालन नहीं करना उस प्रकार की एक आदत होगी। ஆமா, அவங்க வீட்டுல கணவன் மனைவி இடத்துலயோ அல்லது வேற ஏதாவது ஒரு காரியத்துல கீழ்ப்படிதல் நீங்க பார்க்க முடியாது. और पति पत्नी के रिश्ते में, बच्चे में रिश्ते में आप देख सकते हैं कि आज्ञा पालन नहीं करते हैं वो। ஆனா புதிய மனிதன் ஆனது பிறகு, लेकिन नया मनुष्य बनने के बाद में, கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில मसीहों की जिंदगी में கீழ்ப்படிதலுடைய வாழ்க்கையை கர்த்தர் விரும்புறார். आज्ञा पालन करने की जिंदगी परमेश्वर ये आशा करते हैं। ஆமென். பாயிண்ட். இப்போ ஆதாம் பாவம் செய்தான் பழைய வாழ்க்கையில. पुराने जिंदगी में आदम ने पाप की, உடனடியா ஆதாமுடைய பிள்ளைகளாய் மனித வர்க்கம் பிறந்தது. और पूरा मनुष्य वर्ग आदम का संतान बन चुका था। ஆமென். இதனால என்னன்னா பைபிள்ல நீங்க பார்க்கும்போது ஆதியாகமத்திலிருந்து நீங்க தொடர்ந்து படிச்சு வரும்போது மனிதன் வந்து பிசாசினால் அவன் பாவம் செய்ததுனால அவனுக்கு நேரிட்ட பெரிய உபத்திரவங்கள் 3. और जब आप उस उत्पत्ति से पढ़ते समय आप देख सकते हैं कि पाप करने के कारण मनुष्य को जो बड़ा उपद्रव हुआ वो 3 प्रकार का उपद्रव ऐसा हुआ। ஆமென். பாவம் என்பது வேற ஒன்றுமே இல்லை, பிசாசுடைய அந்த கிரியை மனிதனுடைய வாழ்க்கையில வெளிப்பட்டது. ये पाप क्या है? पाप यही है, शैतान का क्रिया मनुष्य की जिंदगी में प्रकट हुई। அந்த பிசாசுடைய கிரியை மனுஷன்ல வெளிப்படும் போது மனுஷன்ல அவனுடைய தோன்றுகிற மிக முக்கியமான ஒரு பிரதிபலிப்பு என்ன அப்படின்னா, முதல் தெரிந்த விஷயம் வியாதி. और जब शैतान का क्रिया एक जिंदगी, एक व्यक्ति की जिंदगी में प्रकट जब भी होता है ना, पहला जो बड़ी बात जो दिखाई देता है वो क्या है? वो है बीमारी। இந்த பூமியில நீங்க பாத்தீங்கன்னா உலகத்துல வியாதி பெரிய பிரச்சனை. और दुनिया में हम देखते समय ये जो बीमारी एक बड़ा समस्या है, இல்லையா? है कि नहीं? ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா தேவன் இல்லாத ஒரு வாழ்க்கை ஒரு மனிதனுடைய விரக்தி நிறைந்த வாழ்க்கையை அவனுக்கு கொடுக்கிறது. और परमेश्वर रहित एक जिंदगी जहां पर एक व्यर्थ एक खाली खाली एक जिंदगी लगता है, वो एक है விரக்தினா வெறுப்பு நிறைந்த ஒரு வாழ்க்கை. और पूरा निराशाजनक एक जिंदगी है। அவனுக்கு எதுவுமே நிம்மதி கொடுக்க முடியாது. और कुछ भी उसको आराम या शांति नहीं दे सकता। ஆனா அவங்க நினைக்கிறாங்க எனக்கு என் ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு திருப்தி தர முடியும். और वो कैसा, वो सोचते हैं कि मेरा मित्र मुझे वो समाधान दे सकता है, அல்ல திருமண வாழ்க்கையில் அவனுக்கு திருப்தி நிகழ முடியும். शादी की जिंदगी मुझे संतुष्ट बना सकता है। நிகழ்வதே கிடையாது. ऐसा होता ही नहीं है। ஏன்னா அவன் வந்து அவனுக்கு ஒரே ஒரு நிம்மதி கொடுக்கிற ஒரு இன்னொரு யார் அப்படின்னா அவன் தேவன் தான் அவனுக்கு நிம்மதியை கொடுக்க முடியும். और सिर्फ एक ही व्यक्ति जो है उसको संतुष्ट बना सकता है, वो है परमेश्वर। ஆனா அவரோ தூரத்துல இருக்கிறார். लेकिन वो तो देखिए वो तो दूर है उससे, அவர் இவன் கூட இணையாததுனால இவனுக்கு நிம்மதி கிடைக்க போறதே கிடையாது. और जब तक उसे जुड़ता नहीं है तब तक ये संतुष्ट जिंदगी नहीं जी सकता है।
ஆகவே ஆதாம்ல இருந்து பிறந்த அந்த மனித வாழ்க்கை, அந்த ஆதாம் பாவம் செய்ததுனால அவன்ல இருந்து பிறந்த எல்லா மனிதர்களும் பாவியானதுனால நிம்மதியற்ற வாழ்க்கை அவர்கள் வாழ்கிறார்கள். और जब आदम पाप करने के कारण आदम से जितने लोग भी जन्म हुए ना, वो सभी पापी बन गए थे. तो वो सब क्या होते, बिना समाधान और शांति की जिंदगी वो जीने लगे. மனிதன் நிம்மதிக்காக ஆண்டவனை தேடினான். और मनुष्य शांति और समाधान की खोज में परमेश्वर की खोज कर रहे थे. அந்த நிம்மதியை தேடுகிற அந்த அந்த முயற்சியில மனிதன் சில வழிகளை இவனே கண்டுபிடித்தான். और उस समाधान के प्रयास में देखिए वो कुछ अलग अलग रास्ते वो निकालने लगा. மனிதன் தேவனை கண்டுபிடிப்பதற்கு மனிதன் கண்டுபிடித்த வழிகளுக்கு பெயர் மதங்கள். और जब मनुष्य ने परमेश्वर की खोजने की जो प्रयास किया था ना, वो जो प्रयास को उसने बड़ा बहुत सारे रास्ता निकाले, उस रास्ता का नाम ही है धर्म. மறுபடியும் சொல்றேன், वापस कहता हूं, மனிதன் நிம்மதியை பெறுவதற்கு கடவுளை கண்டுபிடிப்பதற்கு உள்ள வழிகளுக்கு பெயர் மதங்கள். और मनुष्य समाधान की खोज में परमेश्वर की खोज कर रहा था ना, उसके रास्ता का नाम ही है धर्म. இப்போ கூட புதிய புதிய மதங்கள் தோன்றலாம். और अभी भी वर्तमान में भी बहुत सारे नए नए धर्म उत्पन्न हो सकता है. நீங்க கூட யாராவது ஒரு மதத்தை ஆரம்பிச்சிடலாம். हाँ, अभी कुछ जाके नया धर्म खड़े कर सकते हैं. ஆனா கோடிக்கணக்கான ஆட்கள் நம்மளை பின்பற்றலாம். और कोटि कोटि लोग आपके पीछा कर सकते हैं. இல்லை, नहीं, கடவுளை மனிதன் கண்டுபிடிப்பதற்கு மனிதனால் முடியாது. ஆகவே தான் தேவனே மனுஷனுக்கு நீங்க வழிகளை கண்டுபிடிக்காத, நான் தான் அந்த வழின்னு ஒரு வழியை பூமியில தேவன் ஏற்படுத்தினார். देखिए मनुष्य देखिए परमेश्वर की खोज में जो रास्ता बना रहा था, परमेश्वर ने कहा तू रास्ता मत, मुझे खोजने के तू रास्ता मत बना, मैं ही खुद एक रास्ता हूं, मैं ही मार्ग हूं करके परमेश्वर ने कहा. ஆமென். அதனால இயேசு வந்த உடனே சொன்னார், வழிகள் கண்டுபிடித்து அத்தனை பேருக்கு சொன்னார், இதெல்லாம் மதங்கள். அதுல என்னென்ன மதங்கள் பிரபலமாயிருந்த மதங்கள்ல மிக முக்கியமான மதம் ஒன்றுன்னா, நம்ம பைபிளை அந்த காலத்துல பழைய ஏற்பாடு காலத்துல பின்பற்றின விதம், மதத்தின் அடிப்படையில் பின்பற்றினார்கள். ஆகவே பிரபலமாயிருந்த மதம்னா நம்ம பழைய ஏற்பாட்டினுடைய சட்ட திட்டங்களின்படி அதைப்படி வாழ்ந்து, ஆனா உண்மையில ஆண்டவரை தேடாம இருந்த அவங்களும் ஒரு மதத்தினர் என்று இயேசு குறிப்பிட்டார். देखिए जो यीशु मसीह इसलिए आकर उन्होंने कहा, वो जो उस जमाने के लोग थे वो प्रसिद्ध एक धर्म के पीछा करते थे, जहां उस जमाने के व्यवस्था और नियम सब, कानून कायदा सब लिखकर परमेश्वर की खोज के लिए उन्होंने लिखा रखा था. हेलो, तो उनको देखकर परमेश्वर ने कहा, ஹலோ, ஆமென். அப்போ அவர் சொன்னார், நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன். और उनको देखकर परमेश्वर ने कहा, मैं ही सत्य मार्ग और जीवन हूं. மதத்தினர் எல்லாரும் அவரை சிலுவையில் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. और जो धर्म के जितने भी लोग थे उन्होंने उसे पकड़कर क्रूस पर मारने लगे. அவர் எந்த மக்களுக்காக வந்து எந்த மக்கள்ல இருந்து தோன்றி வந்தாரோ அவரே அவரை சிலுவையில் அடிச்சாங்க. देखिए जिस लोगों से वो आया था उसी लोगों ने उसे पकड़कर उसे मार दिए थे. ஏன்னா அவங்க இஷ்டத்துக்கு மதத்தை கண்டுபிடிச்சு வச்சாங்க. क्योंकि उनके अपने आप के दिलचस्पी से उन्होंने एक धर्म उन्होंने उत्पन्न की. இன்னைக்கு நான் உங்களை குறித்து நன்றாய் அறிஞ்சிருக்கேன், வந்திருக்கிற நிறைய பேர் நான் அறிஞ்சிருக்கிறேன். देखिए आप जो आए हो उनसे मैं जानता हूं. நான் என்ன உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். आप मैं क्या बात कर रहा हूं आप समझ सकते हैं. இன்னைக்கு புதுசா வந்தவங்களுக்கும் ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். और जो नए हैं उनके लिए मैं कहना चाहता हूं, எந்த மதமும் உங்களுக்கு விடுதலை தர போறதே கிடையாது. कौन सा भी धर्म आपको छुटकारा नहीं दे सकता है. எந்த மனிதனும் உங்களுக்கு விடுதலை தர போறதே கிடையாது. कोई भी मनुष्य आपको छुटकारा दे नहीं सकता. எந்த மனுஷனும் உங்களுக்கு நிச்சயமாக அந்த உதவியை, நீங்க எதிர்பார்க்கிற உதவியை தரவே முடியாது. और कोई भी मनुष्य जिस सहायता जिस मदद की आप खोज में है वो मदद नहीं कर सकते. மனித நம்பிக்கையை விட்டுட்டு தேவ விசுவாசத்திற்கு நீங்க படி எடுத்து வைக்கணும். देखिए मनुष्य के भरोसे को छोड़कर परमेश्वर की उस पायरी में कदमों में आपको रखना है. அப்பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் நிகழும். तो ही आपकी जिंदगी में परिवर्तन हो सकता है. நான் சொல்றேன், என் மனைவியை நான் நம்பலாம், என் மனைவியை நான் விசுவாசிக்க முடியாது. देखिए मेरी पत्नी पे मैं भरोसा रख सकता हूँ, लेकिन उन पर मैं ज्यादा विश्वास नहीं कर सकता हूँ. ஆமென். விசுவாசம் என்பது தேவன் பேர்ல மாத்திரம் தான் வைக்க முடியும். और विश्वास ये जो बात है सिर्फ परमेश्वर के ऊपर ही रख सकते हैं. இந்த விசுவாசம் என்கிற சொல் மனித சொல் அல்ல, தேவனுடைய சொல். और ये विश्वास के शब्द ये मनुष्य के शब्द नहीं, लेकिन परमेश्वर का शब्द है. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலா இருப்பதே நலம் என்று வேதம் சொல்லுகிறது. और मनुष्य के भरोसे में रहने से ज्यादा परमेश्वर के विश्वास में रहना बहुत भला है करके वचन कहता है. நீங்கள் யாரை விசுவாசிக்கிறீர்கள்? आप किस पर विश्वास करते हैं? நீங்க மனுஷனை நம்பலாம், ஆனா உங்களுடைய விசுவாசம் யார் மேல் இருக்கிறது? देखिए आप मनुष्य पर भरोसा रख सकते हैं, लेकिन आप किस पर विश्वास रखते हैं? மதத்தின் பேர்ல உங்களுடைய விசுவாசம் இருக்கிறதா? धर्म के ऊपर आप विश्वास रखते हैं क्या? இந்த உலகத்தில் இருக்கிற ஆட்கள் பேர்ல உங்களுடைய விசுவாசம் இருக்கிறதா? दुनिया के लोगों पर विश्वास है क्या? வேலையில் மீது உங்கள் விசுவாசம் आपकी இருக்கிறதா? नौकरी पे विश्वास है क्या? வேலை உங்களை பாதுகாத்துக் கொள்ளும் என்று நினைக்கிறீர்களா? नौकरी आपको संभाल सकते करके विश्वास करते हैं क्या? என் அன்பு என்னுடைய சொந்தங்களுக்கு நான் சொல்றது, இது எதுவுமே
உங்களை விடுதலையாக்க முடியாது. मेरे प्रिय बंधुजनों से मैं आपसे कहता हूँ कि कोई भी आपको इससे कोई आपको छुटकारा नहीं दे ஒருவேளை सकता நீங்க है। இயேசுவை ஏற்றுக்கலாம், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம இருக்கலாம். आप यीशु को अपना सकते हैं, यीशु को अभी तक अपनाए नहीं रहेंगे। இன்னைக்கு ஒரு ஷிஃப்ட் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கணும், ஒரு மாற்றம் நடைபெற வேண்டும். एक परिवर्तन, एक बदलाव आज आपकी जिंदगी में होना है। என்னுடைய வாழ்க்கையின் அணுகுமுறையில ஒரு முக்கியமான மாற்றத்தை நான் எடுத்து வைக்க நான் விரும்புறேன். मेरे जिंदगी के नजर और नजरिया दोनों बदलना है, कदम बढ़ाना है। ஓகே, இந்த பழைய நான் வாழ்க்கையை மறுபடி போறேன். இயேசு இந்த உலகத்துல ஆதாம்னால இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை பேரும் ஒரு விதமான வாழ்க்கை இந்த உலகம் முழுவதும் வாழ்றாங்க. देखिए आदम के द्वारा इस दुनिया के जितने भी लोग हैं एक अलग तरीके की जिंदगी वो जी रहे हैं। எல்லாரும் அந்த முதல் மனிதனிலிருந்து தான் உலகத்துல பிறந்தாங்க. और जितने के सब दुनिया के सब लोग हैं उस आदम से ही उत्पन्न हुए हैं। ஆமென். ஆனா நான் ஏற்கனவே நம்ம கவனிச்சது போல ஆதாமை தோற்கடித்த அதே பிசாசு இந்த உலகத்தில் இருக்கிறான். देखिए मैं आपसे पहले भी कहा जो आदम को हराने वाला शैतान अभी भी इस दुनिया में है। आदाम को हरा हुआ वो दुष्टात्मा ஆதாமை தோற்கடித்த அதே பிசாசு இந்த உலகத்தில் இருக்கிறான். जो आदम को हराने वाला वही शैतान जो है वो आज भी अभी वर्तमान में है। ஆமென். அல்லேலூயா. இந்த உலகத்தில் அவன் இருக்கிறான், उस दुनिया में है। ஆனா இயேசு பிதாவாகி தேவன் இந்த தோற்கடிக்கப்பட்ட மனித வாழ்விலிருந்து மனிதனுக்கு மீட்பின் வாழ்வை அருளும்படியாக இயேசு கிறிஸ்துவாகிய அவர் இந்த பூமியில பிறந்தார். जो हरा हुआ मनुष्य को वापस जीत दिलाने के लिए परमेश्वर पिता परमेश्वर ने क्या किया, यीशु मसीह को इस पृथ्वी में भेजे। ஆமென். அல்லேலூயா. இயேசு யார் என்று நிறைய பேருக்கு ஒரு கேள்வி எழலாம். अभी बहुत सारे लोग को यही सवाल है कि ये यीशु मसीह कौन है। இயேசு ஒரு சரித்திரபூர்வமான ஒரு நபர். और यीशु मसीह इतिहास के दौरे में एक व्यक्ति है, एक मनुष्य है। அவர் பிறந்தது உண்மை. वो जन्म हुआ था, वो असल है। இப்போ பாருங்க, இந்தியாவில் கூட ஒரு சட்டம் போட்டாங்க, சிஏஏவா, அதனுடைய ஃபுல் ஃபார்ம் எனக்கு மறந்து போச்சு, 2-3 வருஷம் ஆயிட்டுல. भारत में भी एक कायदा शुरुआत की जिसका नाम सीएए। இப்போ நம்ம எல்லாருமே இந்த மக்கள் குடிமதிப்பு, மக்கள் அந்த 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 குடிமதிப்பு அப்படிங்கிறது ஒன்று இயேசு கிறிஸ்து பிறப்பின் நாளில் கூட இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பும் குடிமதிப்பும் எழுதப்பட்டது. और जनसंख्या के जो विवरण होता है वो आज भी हो रहा है, यीशु मसीह के उस जमाने में भी था। இயேசு பைபிளை நீங்க படிக்கும்போது இயேசு கிறிஸ்து பிறக்கும்போது அந்த குடிமதிப்புல அவருடைய பெயரும் எழுதப்படும்படியாக அவருடைய பெற்றோர்கள் ஒரு இடத்துல இருந்து அவரை அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போறாங்க. जब बाइबल पढ़ते समय यीशु मसीह का जन्म होते समय जनसंख्या के विवरण में यीशु मसीह का नाम में दर्ज होने के लिए एक स्थान से दूसरे स्थान उसके माताजी और पिताजी ले गए। ஆமென். அல்லேலூயா. அப்படின்னா என்ன, சரித்திரத்தில் அவர் இடம் பிடித்திருக்கிறார். तो इसका अर्थ क्या है, इतिहास में उसका भाग है। அதனால தான் நம்முடைய உலகத்தினுடைய சரித்திரம் கிபி கிமு அப்படிங்கிற ஒரு குறியீட்டை கொண்டு வந்தது. तो इसलिए जो इतिहास में जब देखते यीशु के पहले और यीशु के बाद में करके ऐसा बताया जाता है। அப்போ இயேசு ஒரு மதத்தின் மூலமாக வந்தவர் அல்ல, வரலாற்று நாயகன். देखिए यीशु मसीह सिर्फ देखिए एक வரலாற்று நாயகன், வரலாற்றில் பிறந்தவர். और इतिहास में वो जन्म हुए हैं। அல்லேலூயா. சார், அப்போ நீங்க ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிற நம்முடைய எண்ணங்களை நம்ம சரி செய்கிறோம். பழைய வாழ்க்கையில பாவம், வியாதி, தரித்திரம் நிறைந்த வாழ்க்கையா இருந்தது. देखिए पुरानी जिंदगी था, उसमें पाप, बीमारी और गरीबी की जिंदगी भरा हुआ था। அவன் தேவன் ஏன் இயேசுவை பூமியில அனுப்பணும்? तो यीशु मसीह को पिता परमेश्वर ने क्यों भेजे थे? இயேசு ஏன் பிறந்தார்? यीशु मसीह क्यों जन्म लिए? மிக முக்கியமான கேள்வி, இயேசு ஏன் பிறக்க வேண்டும்? एक मुख्य सवाल, यीशु मसीह का जन्म क्यों होना था? எல்லாரும் தேவனை போல் அல்லது இயேசுவை போல் வாழ்க்கையை பூமியில வாழும்படியாக இயேசு பூமியில इस பிறந்தார். दुनिया के जितने भी लोग हैं सभी लोग यीशु मसीह के जैसे जीने के लिए, उस जिंदगी दिलाने के लिए यीशु मसीह जन्म அப்ப लिए। இயேசு இந்த பூமியிலே ஒரு முக்கியமான பணியை நிகழ்த்தும்படியாய் வந்தார். और यीशु मसीह इस दुनिया में एक बड़ा एक कार्य करने के लिए वो आए। இயேசுடைய ஊழிய காலத்தில் நீங்க பார்க்கலாம், அவர் சொல்றார், ஊழியம் செய்யும்போது அவர் மனுஷனா பிறந்து 30 வருஷத்துக்கு பிறகு யோர்தான் நதியில ஞானஸ்நானம் எடுத்து அவர் பரிசுத்த ஆவியினால் நிரம்பின உடனே நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோட கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். यीशु मसीह देखिए 30 साल के बाद में जब वो उसके सेवका की शुरुआत होने के पहले यरदान नदी में जाके बपतिस्मा लिए, तब उन्होंने यीशु मसीह के नाम से पिता पवित्र आत्मा से उसका अभिषेक करके उन्होंने क्या किए, पूरा उनका अभिषेक रहने के कारण और यीशु पिता परमेश्वर उसके साथ रहने के कारण वो भलाई करते गए और जितने लोग शैतान से सताए हुए थे उन सबको रिहा करते गए। ஏன்னா அப்போஸ்தலர் 10:38 சொல்கிறது, 10:38. और प्रेरित 10:38 वचन यही அப்ப कहता है। இயேசு எதற்காக வந்தார்னா तो यीशु मसीह क्यों इस दुनिया में आए? நன்மை செய்ய வந்தார். भलाई करने के लिए आए। சொல்லுங்க எல்லாரும், நன்மை செய்ய வந்தார். कि ये भलाई करने के लिए। இப்போ உங்களுக்கு என்ன நன்மை தேவை? अभी आपको कौन सी भलाई की जरूरत है?
நம்ம ஒரு வசனத்தை வந்த உடனே அறிக்கை பண்ணோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. हम आते समय एक वचन की कबूल की, परमेश्वर भला है और उसकी कृपा सदा की है। ஆமென். அப்போ நமக்கு நன்மை தேவை இல்லையா? तो हमें सभी को भलाई की जरूरत है। ஆமென். நமக்கு நன்மையான ஆரோக்கியம் தேவை. हमें आरोग्य की जरूरत है। இயேசு நன்மை செய்யும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறாயும் சுற்றி தெரிந்தார். वो भलाई करता और शैतान को जो सताए हुए थे वो सबको अच्छा करता फिरा। ஹலோ ஹலோ, பிரைஸ் லார்ட், ஹalleluya. மறந்துடாதீங்க, இந்த பூமியில கண்ணுக்கு தெரியாத பிசாசு ஏற்கனவே பூமியில உளுந்து இந்த பூமியை சீரழிச்சான். देखिए, जो आंखों को नहीं दिखने वाला शैतान पहले से इस पृथ्वी में गिरकर पूरा दुनिया को तशामश किया। தேவன் அந்த பூமியை சீர்படுத்தி மனுஷனை தன்னை போல் படைத்தார். उस पृथ्वी को वापस पुनर्स्थापित कर मनुष्य को अपने जैसे उन्होंने बनाया। ஏன்னா ஆதியாகமத்தில் நீங்க பார்க்கிறீங்க, தேவன் மனுஷன் நம்மை போல் நம்முடைய சாயலாகவும் நம்ம ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக அப்படின்னு மனுஷன் அவர் படைக்கிறார். और अपने ही रूप में, अपने ही समानता में हम मनुष्य के बनाएंगे करके परमेश्वर ने मनुष्य को सृष्टि की। அல்லேலூயா. மனுஷன் 3 பகுதி உடைய மனுஷன். और मनुष्य देखिए 3 प्रकार का व्यक्ति उसमें है। என்னெல்லாம்? தலை, क्या क्या உடல், கால் இல்ல. सिर से लेके पाँव वो है क्या? இல்ல. தலை, உடல், கால் सिर, देह और पाँव वो है क्या? இல்ல. नहीं। ஆவி, ஆத்மா, சரீரம். आत्मा, मन और शरीर। ஆவி, ஆத்மா, சரீரம். आत्मा, मन और शरीर। சொல்லுங்க. कि ये आत्मा, मन, शरीर। சொல்லுங்க. ஆமென். ஆண்டவர் தேவன் ஆவியாய் இருக்கிறார். परमेश्वर एक आत्मा है। நீங்க நீங்க வந்து ஆவி, ஆத்மா, சரீரமா இருக்கிறீங்க. आप एक आत्मा, मन, एक शरीर है। ஆமென். ஆதாமையும் முதல் மனுஷன் ஆண்டவர் அப்படி படைச்சார். और परमेश्वर ने आदम को इसी प्रकार बनाए थे। அவன் பாவம் செய்த உடனே जब उसने पाप किया था, மனிதன் தன்னுடைய 3ஐயும் இழந்து போனான். और मनुष्य अपने तीनों इस जो भाग है खो गया था। அதாவது ஒரு பல்பு இருக்குது, ஆனா பல்பு வந்து ஃபியூஸ் ஆயிட்டுனா பல்பு இருக்க தான் செய்யும், ஆனா ஃபியூஸ் தான் போயிருக்கு. देखिए, अगर बल्ब है लेकिन वो बल्ब अगर फ्यूज हो जाता है ना, तो बल्ब तो है लेकिन वो जलेगा नहीं। ரைட். ஆனா அதே போலதான் மனுஷன் 3 காரியத்தை இழந்து போனா அந்த என்னெல்லாம் இழந்தான் அப்படிங்கறது உங்கள்கிட்ட நான் காட்ட விரும்புறேன். और मनुष्य 3 प्रकार का व्यक्ति था, वो क्या क्या खोया करके मैं आपको दिखाने वाला हूँ। முதல்ல ஆண்டவர் உண்டாக்குன அந்த சரீரமானது, முதல்ல சரீரத்தை பார்ப்போம். சரீரமானது அது வந்து கிடக்கூடிய சரீரமே கிடையாது, வாழ்ந்துகிட்டே இருக்கிற சரீரம். देखिए, जो शरीर था ना, जो परमेश्वर ने बनाया था, वो कभी नाश ना होने वाला शरीर था। ரெண்டாவது அவனுடைய எண்ணத்தை பார்த்தீங்கன்னா அவனுடைய எண்ணமானது ஆண்டவர் எப்படி சிந்திக்கிறார் அதே போல சிந்திக்கும். और उसका मन जो था, जैसे परमेश्वर सोचे थे ना, वैसी सोच उस पर थी। ஆனா மூன்றாவது அவனுடைய ஆவி இருக்கு பாருங்க, அந்த ஆவியானது தேவன் எப்படி ஆவியா இருக்கிறோ அதே போல தேவன் கூட எப்பொழுதும் சஞ்சாரம் பண்ணுகிற ஒரு அந்த 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 அப்படிப்பட்ட ஒரு ஆவியா இருந்துச்சு. और जो आत्मा उसके अंदर था, परमेश्वर से हमेशा साथ जुटे रहने की, एक मेल मिलाप में रहने की एक आत्मा उसमें बना रहा था। நீங்க ஆதியாகமத்துல பார்க்கலாம், தேவன் மனுஷனை தன்னுடைய சாயலாகவும் தன்னுடைய ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்கினார். और उत्पत्ति में हम देख सकते हैं, परमेश्वर ने मनुष्य को अपने ही रूप में, अपनी ही समानता में बनाए, அவனுக்கு அதிகாரம் அளித்தார். उसको अधिकार दिए। புலி அவனை கடிக்க முடியாது, அல்லது எலி கடிக்க முடியாது, பாம்பு அவனை கடிக்க முடியாது, அப்படிதான் மனுஷன் உண்டாக்கி இருந்தார். कोई सांप उसको डांस नहीं सकता, शेर आके उसको काट नहीं सकता। எல்லாத்துக்கும் மேல இவன் அதிகாரம் வச்சிருந்தான். इस सारे जानवरों के ऊपर उसको अधिकार ஆனா था। பாவம் செஞ்ச உடனே மனுஷன் தன்னுடைய சாயலை இழந்து போனா, தன்னுடைய அதிகாரத்தையும் இழந்து போனா. और ये पाप करने के कारण मनुष्य ने क्या खोया था? अपना अधिकार खोया था और अपने रूप भी खो गया था। ஆமென். பிரைஸ் ஹalleluya, ஹalleluya. பாருங்க, அதுக்கு பிறகுதான் இந்த மனுஷன் உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷ வர்க்கமும் இந்த ஆதாம் பாவம் செஞ்ச உடனே, இப்படிப்பட்ட உண்டாக்குன மனுஷன் பாவம் செஞ்ச உடனே இந்த அதிகாரத்தையும் இந்த சாயலை இழந்து போய் இந்த உலகத்துல பாவி என்கிற நிலையில மனுஷன் வாழ ஆரம்பிச்சிட்டான். और ये अधिकार, ये जो समान, ये रूप खोने के कारण, एक पापी बनने के कारण वो सब खो गया था और एक पापी बन गया था। இந்த மனுஷனை மதங்கள் திருப்பி கொண்டு வர முடியாது. இழந்த நிலையை மறுபடியும் மனுஷன் பெற்றுக்கிட முடியாது. और जो खोया हुआ इस स्थिति को ये धर्म वापस नहीं दिला सकता है। லூக்கா 19:10 சொல்லுகிறது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் और வந்தார். लूका का सुसमाचार 19वां अध्याय और 10वां वचन इसी बात को कहता है, जो खोया हुआ बात को वापस दिलाने के लिए यीशु मसीह आए। ஏன் வந்தார் இயேசு? यीशु मसीह क्यों आए? மனுஷன் இழந்து போனா அதை மீட்டு கொடுக்கறதுக்கு வந்தார். और मनुष्य जो
मनुष्य जो खोया था उसे ढूंढने और उसको वापस लौटाने के लिए वो आया। இங்க நிறைய பேர் நினைக்கலாம் இங்க சர்ச்சில் ஏதோ கொஞ்ச நேரம் பாஸ்டர் பேசிட்டு போயிடுவார், வந்துட்டு அப்படி போயிடுவோம், அப்படி வந்துட்டும் போயிட்டு இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. நான் உங்களுக்கு சீரியஸா ஒரு விஷயத்தை சொல்றேன். और कुछ लोग ऐसे सोचते हैं कि हम कलीसिया में थोड़ी देर बैठेंगे, पास्टर कुछ तो बोलेंगे, फिर वापस हम चले जाएंगे। ऐसा நீங்க नहीं। நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? क्या आप अच्छे रहने के लिए आप चाहते எத்தனை हैं? பேர் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? कितने लोग चाहते हैं कि मैं சும்மா अच्छा ரியலா बनूं? பேசுங்க, கை தூங்க. நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? कितने लोग चाहते हैं कि मैं अच्छा रहूं, अच्छा बनूं? வேணுமா? அதானே, நல்லா ஆயிட்டீங்கன்னு நினைப்பா, நல்லா இருக்குன்னு நினைப்பா. अच्छा क्या? अरे ऐसा हाथ उठाओ ना, हाथ उठाकर गाऊंगा, अभी हाथ उठाओ. ஆமென். நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? कितने लोग चाहते हैं कि मैं अच्छा बनूं, अच्छा रहूं? ரைட். நீங்கள் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க. நான் எதுக்கு கை தூக்க சொன்னேன் தெரியுமா? நான் வந்து நல்லா இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறத அப்படி நினச்சிங்கன்னா நீங்கள் தப்பாக நினைக்கல, உங்கள் ஆண்டவர் அதை தான் விரும்புகிறார். आप अच्छा होना चाहते हैं तो आपका सोच सही है, क्योंकि आपका पिता परमेश्वर भी यही चाहते வேற हैं। ஒன்றும் வேண்டாம். நீ இப்போ உங்கள் அப்பா அம்மா இருப்பாங்கல்ல, அவங்ககிட்ட போயிட்டு நான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாருங்க, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. देखिए उदाहरण के लिए आपके माता पिता के पास जाइए और बोलिए उनके पास कि मैं अच्छा रहना चाहता हूँ, तो वो बहुत खुश हो जाते हैं। சொல்லி பாரு, बोलकर देखिए அப்போ எவ்வளோ சந்தோஷம் இருக்குது தெரியுமா? कितना खुश होंगे, मालूम है क्या? அப்படி தானே? है कि नहीं? வேணும் உங்கள் அப்பா அம்மாட்ட போயிட்டு நான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்லி பாருங்க, அதுக்கு தானப்பா இந்த பாடுபடுறேன் பாங்க. तो वो कहेंगे क्या मैं अच्छा रहना चाहता हूँ, तो बोलेंगे अरे इतने इसी के लिए मैं इतना तकलीफ उठा रहा हूँ करके बोलेंगे। ஆனால் அதே உங்கள் அப்பாட்ட நான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், சொல்லுங்க கை தூக்கி, நான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் ஆண்டவரே. बोलिए पिता के पास जाके बोलिए कि मैं अच्छा रहना चाहता हूँ। ஆமென். பாருங்க, அப்ப இந்த உலகம் பூரா இவ்வளவு கோடிக்கணக்கான ஜனத்தை இந்த பிசாசு வந்து நாசமாக்கி தேவன் அவனுக்கு கொடுத்ததை அப்படியே எல்லாத்தையும் பறிச்சுட்டான். देखिए इतने कोटि लोगों को शैतान ने नाश कर कर जो परमेश्वर ने उनको दी, उनको उसने खो दिया था। இயேசு கிறிஸ்து பிறந்தார். यीशु मसीह का जन्म हुआ இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் और வந்தார். खोए हुए को ढूंढने और उनको उद्धार या उनको बचाने के लिए पुत्र यीशु मसीह का जन्म இந்த हुआ। பச்சானைக்கிலேயே நேற்று ரட்சிக்கவும் அப்படிங்கிற சொல்ற வார்த்தையை நம்ம ரொம்ப எளிதாக ஏதோ நம்மளை அப்படி காப்பாத்துறதுக்கு ஒரு வழியை தர்றதுக்கு அப்படின்னு சிம்பிளா நாம எடுத்துட்டோம். देखिए उद्धार, ये जो बचाने का जो शब्द है ना, बहुत हल्के हल्के तरीके से हम ले लेते हैं। இந்த ரட்சிக்கப்படவும் அப்படிங்கிற வார்த்தை பயங்கரமான வார்த்தை. और ये उद्धार का जो शब्द है एकदम गंभीर एक शब्द है। Amen. Praise the Lord. Hallelujah. Amen. ரட்சிப்பு என்கிற வார்த்தையில பரலோகத்தை உங்களுக்கு இறக்கி தரக்கூடிய வார்த்தை இது. और उद्धार का ये शब्द जो है पूरा स्वर्ग को नीचे उतार कर लेकर आने உங்களுடைய वाला एक शब्द है। ஆரோக்கியத்தை உங்களுக்கு தரக்கூடிய வார்த்தை, आपका आरोग्य दिलाने वाला एक शब्द है, வல்லமையை தரக்கூடிய வார்த்தை, आपका सामर्थ देने वाली शब्द விடுதலையை है, தரக்கூடிய வார்த்தை, आपका अनुग्रह दिलाने वाला ஜெயத்தை शब्द, அருளக்கூடிய வார்த்தை. विजेता देने वाली शब्द இயேசுவை है। தவிர ரட்சிப்பு உலகத்துல கிடையவே கிடையாது. यीशु मसीह के अलावा उद्धार आपको कभी मिलेगा ही नहीं, किधर भी नहीं मिलेगा। இயேசு ரட்சிப்பை அருள முடியாத பூமியில வந்தார். और यीशु मसीह से उद्धार दिलाने के लिए इस पृथ्वी में जन्म आए। இயேசு பேரை வாயில உச்சரிச்சா போதும், यीशु के नाम मुंह पे लेते ही ரட்சிப்பு உங்களுக்கு அப்படி வரும், उद्धार आपको ऐसे ही आता रहेगा, வல்லமை வரும், सामर्थ आएगा, விடுதலை வரும், छुटकारा आएगी, ஆமென், ஜீவன் வரும், जिंदगी आएगी, ஆரோக்கியம் வரும், आरोग्य आएगा, பலன் வரும். और இயேசுவே என் ராஜா அப்படின்னு சொல்றவன்ட்ட உடனடியே ஜீவன் அவனுக்குள் வருகிறது. यीशु ही मेरा राजा ऐसा कहते ही पूरा जिंदगी बनेगी आपकी। Praise the Lord. Hallelujah. வியாதி படுக்கையில் இருக்கிற ஒரு நபர் இயேசுவே அப்படி சொன்னா போதும், ஆரோக்கியம் அவனுக்குள்ள வருகிறது. बीमार के बिस्तर में जो व्यक्ति पड़ा है, यीशु ही मेरा राजा कहते ही उसको आरोग्य आएगी अंदर, ஏன்னா இயேசு ரட்சிப்பை அருள முடியும். क्योंकि यीशु मसीह उद्धार करता है। இயேசு ஆண்டவர் நீங்க சொன்னீங்கன்னா பிசாசு உங்களை விட்டு ஓடும், और यीशु मेरा प्रभु आपको कहते अब शैतान आपसे भागता வியாதி है, உங்களை விட்டு ஓடும். बीमारी आपसे निकल कर भागती है। ஒருவேளை நீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களா கூட இருக்கலாம், आप यीशु मसीह को अभी तक अपनाए नहीं होंगे, அல்ல இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களா இருக்கலாம். आप यीशु मसीह को अपना हुए रहेंगे। உங்களுடைய வீடுகளிலே உங்களுடைய செல்லும் இடங்களிலே பலவீனமா இருக்கும்போது இயேசு அப்படின்னு கூப்பிட்டு சொல்லி பாருங்க, आपके घर में और किसी और स्थल में यीशु करके नाम बुला कर लिए, டெஸ்ட் பண்ணி பாருங்க. आप इसे परीक्षा करके देखिए, அவர் பேரை சொன்னா உடனடியா உதவிக்கு அவர் வர. उसके नाम लेते ही वो मदद के लिए आ जाते हैं। நான் சொல்லுவேன் எப்பொழுதும் இயேசு அப்படின்னு சொல்லுவேன். मैं कहूंगा यीशु करके இயேசு नाम சொன்னா लूंगा। எனக்கு உடனடியா உதவி கிடைக்கிறது. मैं यीशु कहते ही मुझे तुरंत ही मदद मिल जाता है, ஏன்னா क्योंकि அவர் என்கிட்ட சொன்னாரு. उन्होंने मुझसे कहा, என்ன சொன்னாருன்னா, என்னை कहा? நோக்கி கூப்பிடு, मुझे बुलाओ, நான் உனக்கு மறுரூத்தி அருள்வேன். मैं तुझे वापस उत्तर दूंगा। ஆமென். ஹalleluya. சொல்லுங்க ஆமென். ஆமென். ஆனா இன்னைக்கு வேணா இயேசு நம்ம கூப்பிட்டா உடனடியா அவர் பதிலளிக்கிறவரா இருக்கிறார். और क्योंकि वो जब तक हम उसको बुलाते हैं वो उत्तर देने वाला परमेश्वर है। இந்த இயேசு கிறிஸ்து ரட்சிப்பு அப்படிங்கிறதுல உங்களுக்கு என்னெல்லாம் நீங்க இழந்தீங்களோ அவ்வளவு ரட்சிப்புக்குள்ள போட்டு உங்களுக்கு தரதுக்கு வந்தார். देखिए जो कुछ आपने खोए थे ना पुरानी जिंदगी में, वो सब वापस आपको दिलाने के लिए एक नया पैकेज बनकर आपको उद्धार के रूप में आपको दिए हैं। நீங்க நினைக்கலாம் நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி நீங்க கிடையாது அப்படின்னு. आप बोलेंगे मैं जन्म के पहले तो मैं था ही नहीं,
இல்ல, உங்களுடைய வரலாறு வந்து பிறந்ததுக்கு பின்பு தொடங்கவில்லை. உங்களுடைய வரலாறு பிறப்பதற்கு முன்பாகவே இருந்தே தொடங்கி விட்டது. देखिए आपके इतिहास आपके जन्म के बाद नहीं बल्कि आपके इतिहास आपके जन्म के पहले ही उपस्थित है। ஏன்னா நீங்க பிறந்தது வந்து சரீரத்துல தான் பிறந்திருக்கீங்க. ஆனா நான் முதல்ல சொன்னவங்ககிட்ட நீங்க 3 பகுதியான மனிதன். आपका जन्म तो शरीर में अभी हुआ था, लेकिन मैंने आपसे पहले ही कहा था आप 3 प्रकार का व्यक्ति है। என்னெல்லாம்? क्या था? ஆத்மா, சரீரம். क्या क्या है? आत्मा, मन और ஆமென். நீங்க முதலாவது சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சு இந்த நட்சத்திரத்தை கண்டுபிடிச்சு அது இருக்குதுன்னு சொன்னா நம்ம நம்புகிறோம். देखिए वैज्ञानिक किसी तारा को खोजकर वो बोलते हैं कि ये तारा है तो हम विश्वास करते हैं या भरोसा रखते हैं। ஆனா இந்த நட்சத்திரங்களை எல்லாம் உண்டாக்கி உங்களையும் உண்டாக்கினவர் உங்களை பார்த்து ஒன்று சொல்றாரு, அதை நீங்க முதலாவது நம்புங்க, ஏற்றுக்கோங்க, விசுவாசிங்க. जो तारा को बनाने वाला और आपको भी बनाने वाला वो आपको देखकर कुछ बात कहते हैं ना, तो उसको विश्वास करना है, भरोसा रखना ही है। ஆமென். முதலாவது உங்களை இன்னும் கொஞ்சம் மதிப்படியுங்கள். देखिए पहले आपकी कीमत जरा बढ़ाइए, உங்களை மதிப்படியுங்கள். மதிப்பு, ஆமா சரிதான். आपकी कीमत यार, आपको सम्मान दीजिए आपको। ஆமென். உங்களை எப்படி நீங்க மதிப்பளிக்க முடியும்? अपने आप को कैसे सम्मान दे सकते हैं? நீங்க வந்து ஒரு 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 ஏதோ ஒரு பொருள் அல்ல. நீங்க आप किस चीज नहीं है, நீங்க ஒரு 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 யாருடைய நீங்க ஒரு ஒரு விலை போகக்கூடிய ஒரு பொருள் அல்ல. किसी को जो आपको दर्जा देके या कुछ पैसा देकर आपको खरीदने वाला कुछ वस्तु नहीं है आप। ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் அவருடைய 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 கிரியை நீங்க. अब परमेश्वर का खुद का हाथ का क्रिया है आप। ஆமென். ஹல்லேலூயா. சரி, நான் சொல்றேன், இயேசுவை இந்த பூமியில வந்து இயேசு சிலுவையில மரிப்பதற்கு எதற்காய் மரித்தார் என்றால், அவருடைய சிலுவை மரணத்தின் மூலமாக இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் 3 மிக முக்கியமான மீட்பின் பிரதிபலன்களை அருள்வதற்காக சிலுவையில் அவர் மரிக்கிறார். देखिए यीशु मसीह क्रूस में क्यों जन्म होकर क्रूस में क्यों मरे? इस मरने के द्वारा 3 प्रकार का जो प्रतिफल, उद्धार का प्रतिफल हर एक मनुष्य को दिलाने के लिए वो मरे। இதை நீங்க இன்றைக்கு அதை பெற்றுக்கலாம். ஒருவேளை பெறாதவங்க முழுமையா பெற்றுக்கொள்ள வேண்டும். कुछ लोग इसे पाए हुए रहेंगे, जो पाए हुए नहीं रहेंगे इसे और परिपूर्णता से पा सकते हैं। அதாவது என்ன வாழ்க்கை? அதாவது முதல்ல நீங்க ஆண்டவரை இழந்ததுனால, ஆதாம் அவன் பாவம் செய்ததுனால இந்த உலகத்துல அவனுக்குள்ள உண்டாக்கப்பட்டிருந்த மனித வர்க்கமானது 3 மிக முக்கியமான காரியத்தை இழந்து போனது. आदम पाप करने के कारण पूरा मनुष्य वर्ग उसके अंदर 3 जो बड़ा आशीर्वाद खो गया था। தேவனோடு இணைக்கப்பட்ட தேவரகமான வாழ்க்கையை அவர்கள் இழந்து போனார்கள். और परमेश्वर के जुटा हुआ एक रिश्ते से बना हुआ जिंदगी टूट गई थी। இரண்டாவது அவர்கள் ஆரோக்கியத்தை இழந்து போனார்கள். और दूसरा उनमें जो आरोग्य बना था उससे उन्होंने खोया। மூன்றாவது அவர்கள் பொருளாதாரத்தை அல்லது சரீர பிரகான ஆவி இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தை இழந்து போனார்கள். और तीसरा जो आर्थिक आशीर्वाद वो खो गए थे। இயேசுவை இப்பொழுது இயேசு கல்வாரி மரணத்தின் மூலமாக अभी यीशु मसीह के कलवरी के मृत्यु के द्वारा தேவனோடு இணைக்கப்பட்ட வாழ்வையும், यीशु मसीह परमेश्वर के एक जुटा हुआ एक जिंदगी, பொருளாதார செழுமையும், आर्थिक एक आशीर्वाद, முழுமையா 100% ஹீல்டு லைஃப் और 100% ஆரோக்கியமான வாழ்வையும் चंगाई आरोग्य की जिंदगी உங்களுக்கு மீட்டு தந்திருக்கிறார். आपको वापस दिलाकर उद्धार देकर आपको दिए हैं। அது எங்க இருக்கிறது? ये अभी कहाँ है? ரட்சிப்பில் இருக்கிறது. उद्धार के अंदर है। இந்த ரட்சிப்பை எப்படி எடுக்கலாம்? इस उद्धार को कैसे मैं ले सकता हूँ? இயேசுவே நீர் என் ஆண்டவர். यीशु तू मेरा प्रभु है। ஏன் இயேசு ஆண்டவர்னு சொல்லணும்? क्यों यीशु को मेरा प्रभु करके कहना है? இயேசுவை ஆண்டவர்னு ஏன் சொல்லணும்? यीशु मेरा प्रभु है करके क्यों मुझे कहना है? இயேசுவின் ஆண்டவர்னு சொல்லும்போது என்ன நிகழ்கிறது? यीशु मेरा प्रभु है करके कहते हुए क्या होगा? நான் சொல்றேன், मैं कहता हूँ யாராவது ஒரு சகோதரர் இங்க வாங்க. இப்போ இவர் என்ன சொல்றார்? तो ये व्यक्ति क्या कहता है? நான் இவரை பார்த்து சொல்றேன், मैं इनको देखकर कहता हूँ நீர் என்னுடைய வாழ்க்கையின் துணைவன், तू मेरा जीवन का साथी है, உம்மை இன்றிலிருந்து என் வாழ்க்கை துணைவனாய் நான் ஏற்றுக்கொள்கிறேன். आज से मैं आपको जीवन साथी करके मैं तुम्हें मान लेता हूँ। துக்கத்திலும் दुख में, கஷ்டத்திலும், कष्ट में, நல்ல காரியங்களிலும் கெட்ட காரியங்களிலும், अच्छे और கடைசி வரை, எனக்கு சொல்ல தெரியல, கடைசி வரை बुराई चीजें में अंत तक உமக்கு आपके நான் மனைவியா இருந்து मैं पत्नी बनकर நான் வாழும்படியாக मैं रहने के लिए, जीने के लिए உம்மை நான் ஏற்றுக்கொள்கிறேன். आपको मैं अपना लेता हूँ। இப்படி சொல்லும்போது, ऐसे मानते हुए இவர்கிட்ட ஒரு திருப்பி சொல்லும்போது இன்னொரு ஆள்கிட்ட எப்படி போய் சொல்லுவேனா? तो ऐसे एक व्यक्ति से कहने के बाद मैं दूसरे व्यक्ति को भी जाकर ऐसा कहूंगा क्या? இல்ல. नहीं। ஆனா நான் இது எப்படி ஒரு முக்கியமான ஒரு 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 காரியத்தை நான் செய்யறனோ, जैसे इस मुख्य इस बात को मैं कहता हूँ, जैसे ஏன் இவர்கிட்ட செய்யணும்? क्यों इस व्यक्ति के साथ ही मुझे कहना है? ஒரு வாழ்க்கையை நான் வாழணும் அப்படின்ட்டு நான் அவர்கிட்ட போறேன். क्योंकि एक जिंदगी मुझे जीना है, அதே इसलिए போல मैं ஒரு करता பெண் ஒரு ஆண்கிட்ட போயிட்டு இப்படி நான் வாழணும் அப்படிங்கிற ஒரு
ஒரு அறிக்கை செய்கிறார்கள். एक पति एक स्त्री पुरुष के साथ ये बातें कहती है அதே போல புருஷன் மனைவிட்ட செய்கிறார்கள். और पति भी पत्नी से ये बात कहते हैं. இது செய்கிற பொழுது என்ன ஆகிறது? और ये कहते हुए क्या ஒரு होगा? இணைந்த வாழ்வு ஏற்படுகிறது. एक जुटा हुआ एक जिंदगी हो जाता है. அப்படி என்றால் என்ன? तो मिलन की जिंदगी क्या है? அவருடையதெல்லாம் எனக்கு. उसके पास जो कुछ है ना वो सब मेरा है. இப்போ இந்த இடத்துல இயேசுவை கொண்டு வருவோம். अभी इस स्थान में यीशु मसीह को लाकर देखिए. இயேசுவோடு கூட நம்ம இணைக்கப்பட வேண்டும் என்றால் यीशु मसीह के साथ हमारी जिंदगी मिलन होना है तो அவரை நாம் ஆண்டவராய் ஏற்றுக்கொள்கிறோம். उसको मेरे प्रभु करके मुझे मानना है. எவ்வளவு நாள் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? कितना दिन मुझे ऐसे मानना है? ஒரே ஒரு நாள் அவரை ஆண்டவராய் ஏற்றுக்கொள்ள सिर्फ வேண்டும். एक ही दिन मुझे ऐसे एक मानना जरूरी है. இயேசுவை ஆண்டவராய் ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்ன நிகழ்கிறது? यीशु मेरा प्रभु मानते मुझे क्या होगा? அவர் என்னோடு வந்து விடுகிறார். वो मेरे साथ जुड़ जाते हैं. திருமணத்தில் ஏன் ரெண்டு பேர் இப்படி நடக்கிறார்கள் தெரியுமா? तो शादी में क्यों दोनों साथ साथ ऐसे चलते हैं मालूम है आपको? क्यों जीवन साथी करके क्यों कहते हैं पता है? ஏன் ரெண்டு பேர் இப்படி இணைக்கப்பட்ட வாழ்க்கை? இந்த அடையாளமே அவங்க ஒருவேளை சரீரத்தில் இணைக்கப்படல, ஆனா இது வந்து ரெண்டு பேரும் இணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது வேதம் சொல்லுகிறது. शरीर में तो जाता है लेकिन वो एक मिलन एक जिंदगी करके संगति का जिंदगी करके वचन कहता है. இயேசுவை ஏற்றுக்கொள்கிறவன் அவரோடு இணைந்து விட்டான். जो यीशु मसीह को अपना है वो उसके साथ जुड़ गया है. ஒருவேளை இயேசுவை ஏற்றுக்கொண்டால் இப்ப தனியே கூட நடந்து போலாம் இப்படி. देखिए यीशु मसीह को जो अपने ऐसा अलग भी चल सकता है. தனியா நடந்து கொண்டுகிற நபர் இயேசு இல்லாதது போல ஒரு நினைப்பை உடையவளா இருக்கலாம். जो यीशु मसीह को अपना हुआ जो अलग व्यक्ति जो है यीशु मसीह को अब तक अपनाया हुआ है नहीं ஆனா உண்மையிலே நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டிருந்தா अगर आप यीशु मसीह को अपनाए रहेंगे ना இயேசு உங்களை கைவிடாதவர். यीशु मसीह आपके हाथ कभी छोड़ता அவர் नहीं என்ன है. சொன்னார்? वो क्या कहा? சொல்லுங்க, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. मैं तुझे हाथ नहीं छोड़ूंगा कभी टुकराऊंगा नहीं. நம்ம என்ன நினைக்கிறோம்? அவர் இல்ல அப்படி நினைச்சிட்டு நடக்கிறோம். हम क्या सोचते हैं अरे वो तो नहीं है मेरे साथ में हम ऐसे அவர் अकेले யார் चलते हैं. நமக்கு? लेकिन वो जो मुझे जरूरत है ஜீவன் சாத்தி. वो मेरा जीवन साथी है. ஆமென். அவர் விடவே முடியாது உங்களை. वो कभी आपके हाथ छोड़ नहीं ஏன்னா सकते நீங்க हैं. அவர் ஆண்டவரா ஏற்றிருக்கிறீங்க. क्योंकि आपने उसे प्रभु करके मान लिया. எங்க போனாலும் இருப்பார். और कहां कहां आप जाएंगे ना वहां वो आपके साथ रहेंगे. அதனால தான் தாவீது சொல்றார், நீர் நான் பாதாளத்தில் படுக்கை போட்டிருந்தாலும் அங்கேயும் நீர் என்னோடு கூட இருக்கிறீர். उसने दाऊद ने कहा जाए तू नरक या पाताल में भी जाएगा वहां भी तुम मेरे साथ रहेंगे. சத்தமா தான் சொல்லலாமே. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया, பிரைஸ் தி லார்ட். प्रेज द लॉर्ड. அப்ப பாருங்க, அப்ப இந்த வாழ்க்கை தான் ஆண்டவர் அப்படின்னு இயேசுவை ஏற்றுக்கொள்கிற ஒரு வாழ்க்கை. तो ये जो जिंदगी यीशु मेरा प्रभु है मानने का एक जिंदगी है. அப்படி ஒரு ஆணை ஒரு ஆள் வந்து கணவன் ஏற்றுக்கொள்கிற பொழுது திருமண வாழ்வு ஏற்படுவது போல இயேசுவை ஆண்டவரின் ஏற்றுக்கொள்கிற பொழுது உங்களுக்கு தேவ வாழ்வு ஏற்படுகிறது. जो स्त्री और पुरुष ये मेरा पति करके बोलने वाला जिंदगी तो शादी का जिंदगी होता है, वैसे यीशु मसीह को प्रभु करके मानने वाला जिंदगी से नया जिंदगी बन जाता है. ஆமென், அல்லேலூயா. அப்ப அதற்கு பிறகு இயேசுவும் நீங்களும் ஒரே வாழ்வை வாழுகிறீர்கள். उसके बाद में आप और यीशु एक ही जिंदगी में आ जाते हैं. ஆமென். பழைய வாழ்க்கையில உங்க கூட ஒரு ஆள் இருந்தார். देखिए पुराने जिंदगी में आपके साथ एक व्यक्ति था. நீங்க ஆண்டவருக்குள்ள வரதுக்கு முன்னாடி உங்க கூட ஒரு ஆள் இருந்தார். आप परमेश्वर के अंदर आने के पहले आपके साथ एक व्यक्ति था. யாரு? वो कौन है? பிசாஸ். वो दुष्ट आत्मा या शैतान था. அது நமக்கு தெரியாது. என் கூட வாழ்ந்த போலவே எனக்கு தெரியலையே. अरे वो तो मेरे साथ था क्या, मुझे मालूम ही नहीं था. ஏனெனில் வேதம் சொல்லுகிறது பாவியா இருக்கிற மனுஷனை பிசாசு ஆளுகிறான். क्योंकि वचन कहता है जो पापी है ना उसके ऊपर शैतान का अधिकार है. அதனால தான் வியாதியை இஷ்டப்பட்ட நேரத்துல போடுகிறான். इसलिए जब जब शैतान चाहता है तब तक आपको वो बीमारी डालता है. மனதை மாற்றுகிறான். आपके मन सोच विचारों को बदलता है. பைபிள் படிக்க வேண்டாம், वचन मत पढ़ो, बाइबल मत पढ़ो, போக வேண்டாம், कलीसिया मत जाओ, அவங்க மதத்துல நம்ம மாத்திடுவாங்க. उसके धर्म में हमें बदल देंगे. இயேசுவே மதம் மாத்த வரல. देखिए यीशु मसीह धर्म परिवर्तन के लिए नहीं आए. நாங்களும் மதம் மாத்த வரல. हम भी धर्म बदलते नहीं हैं. இயேசு உங்களுடைய வாழ்வினுடைய ஜெயத்தின் வழி. यीशु मसीह आपके जीवन की विजेता का एक இயேசு रोशनी உங்களுடைய है. மீட்பின் வழி. वो आपका विजेता का एक मार्ग है. இயேசுவிடத்தில் போனவனுக்கு சுகம் நிச்சயமாய் உண்டு. जो यीशु मसीह के पास जाएगा उसको चंगाई जरूर होगा. இயேசுவிடத்தில் வந்தவனுக்கு சுகம் உண்டு. यीशु मसीह के पास जाने वाला तो चंगाई जरूर होगा. இயேசுவிடத்தில் வந்தவனுக்கு செழுமை உண்டு. यीशु मसीह के पास जाने वाला उसको समृद्धि होगी. ஆமென். இதெல்லாம் வேதம் சொல்லுகிறது. ये सब वचन कहता है. உங்களுக்கு அது அவசியம் என்று தேவன் ये விரும்புகிறார். सब आपको आवश्यक है करके वचन कहता है. வியாதி உள்ளவனுக்கு ஆரோக்கியம் கிடைச்சா அதுக்கு பேர் சுகம். जो बीमार व्यक्ति को उसका आरोग्य मिलता है उसका नाम है चंगाई. அது நன்மை. वो भलाई है. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இப்ப வியாதியில் இருக்கிறவங்க நிறைய யோசிக்க முடியாது. देखिए बीमार व्यक्ति ज्यादा सोच नहीं सकते हैं. எனக்கு சில நேரத்துல ஏதாவது கொஞ்சம் டயர்டா இருக்கும்போது யோசிக்கவே முடியாது. கொஞ்சம் பொறுப்போம், பேசாம போய் படுத்து தூங்குவோம் அப்படின்னு நினைச்சிருவேன். जब जब मैं बहुत टायर्ड हो जाता हूं ना तो मैं ज्यादा सोच नहीं सकता, मैं सोचता हूं थोड़ा आराम ले लेता हूं. உங்களுக்கும் அப்படித்தான். आपका भी ऐसी है. ஆனா வியாதி இருந்தா बीमार रहेंगे तो ஐயோ ஒன்றையுமே யோசிக்க விடாது. कुछ भी सही तरीके से सोच नहीं सकते हैं.
அப்போ உங்களுடைய வாழ்க்கையெல்லாம் நாசமாகுது. आपकी पूरी जिंदगी नाश हो जाता है। இயேசு வந்தால் यीशु मसीह आते हैं तो உங்களுக்கு நிச்சயமாக எல்லா இடங்களிலும் உங்களுக்கு சுகம் உண்டாகும். निश्चय आपके हर जगह में आपको चंगाई होगी। ஆமென். அல்லேலூயா. மறந்துடாதீங்க, இயேசுவோடு கூட இணைகிற வாழ்வுக்கு பேர் தான் ரட்சிப்பு. भूल मत जाएगा, यीशु मसीह के साथ जुटे हुआ रहने की जिंदगी उद्धार ரட்சிப்பை है। பெறுகிற பொழுது उद्धार पाते समय இயேசு உங்களுக்குள் குடிகொள்ளுகிறார். यीशु मसीह आपके अंदर आकर निवास करते हैं। நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் आप மாற்றப்படுகிறீர்கள். परमेश्वर के मंदिर बन जाते हैं। மறந்துடாதீங்க, மத் நம்ம भूलिएगा। தமிழ் ஒவ்வொரு பண்பாட்டிலையும் குறிப்பாக இந்திய பண்பாட்டுல விளக்கேற்றுறது முக்கியமான ஒரு பகுதி. देखिए, हम भारतीय संस्कार में ये जो परंपरा रहती है कि हम दीवट चलाते हैं, दीवा चलाते हैं, இல்லையா? है ஆமென். कि नहीं? ஆமென். இதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? ये दिया जलाना, ये सब आदत कहाँ से आई? ரொம்ப நல்ல அற்புதமான ஒரு காரியம் एक अच्छी एक बात है விளக்கேற்றுவது. ये दिया जलाना। தப்பா பண்றதுனால தான் விளக்கேற்ற வேண்டாம்னு நம்ம சொல்றோம். गलत तरीके से कहते हैं, इसलिए हम कहते हैं कि दिया मत जलाओ। இல்ல சர்ச்சில் வந்து கூட விளக்கேத்தினா கூட நான் வரவேற்கிறேன். देखिए, कलीसिया में आकर आप दिया जलेंगे तो भी मैं उसे स्वागत குத்து करूंगा। விளக்கெல்லாம் ஏத்தி விளக்கேத்ததுக்கு நான் வரவேற்கிறேன். दिया में दीवट लगाकर दिवा जलाना मैं நல்ல उसे स्वागत புரிஞ்சுக்கிட்டு करता குத்து விளக்கு ஏத்தலாம். हूं। एक अच्छे दीवट आप चला सकते हैं। ஆமாமா, குத்து விளக்கு ஏத்தலாம். आप दीवट लगा सकते हैं। குத்து விளக்குல ஏத்தலாம், ஒரு பிரச்சனை இல்லை. இந்த லைட் போட்டதுக்கு அந்த லைட் போட்டாங்க என்ன இருக்கு? ये लाइट डालना या वो लाइट डालना, दोनों एक ही तो अच्छा है। ஆனா உண்மையிலே குத்து விளக்கேற்றுறதுங்கிறது ஒவ்வொரு மனுஷன் இந்த உலகத்துல பிறந்தவனுக்குள்ளாகவும் விளக்கு இல்லாத அது லைட் இல்லாத ஒரு விளக்கு உள்ளுக்கு இருக்கு. देखिए, हर एक व्यक्ति के अंदर ये जो बुझा हुआ एक ज्योति, बुझा हुआ एक दीवट अंदर है। உங்களுக்கு விளக்கேறினா எப்படி இருக்கும்? आपके अंदर दीवट जलाएंगे तो किस प्रकार होगे? ஆமென். அல்லேலூயா. இருட்டா இருக்கிற இடத்துல விளக்கேத்தினா எப்படி இருக்கும்? देखिए, अंधेरा जगह में उधर रोशनी आएगी तो कैसा வேதம் होगा? சொல்கிறது மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமா இருக்கிறது. परमेश्वर को देखिए, मनुष्य की आत्मा परमेश्वर ने दिया हुआ एक दीवट है। மனுஷன் ஆதாம் பாவம் செஞ்ச உடனே இந்த மனுஷனுக்குள்ள தீபம் அணைந்து போனது. आदम पाप करते ही जो अंदर जो दीवट था वो बुझ गया था। இயேசு வந்து அந்த தீபத்தை ஏற்றுகிறார். यीशु मसीह आकर उस दीवट को जला दिए। இந்த அவரோடு நீங்கள் இணைகிற பொழுது अभी उसके साथ में जुटे रहते समय உங்களுக்கு தீபம் எரிய ஆரம்பிக்கும். आपके दीवट में दीप आ जाता है। அல்லேலூயா. ஆமென். அவர் சொன்னார், वो कहते हैं, நான் உன் விளக்கை ஏற்றுவேன். मैं आके आपके दीवट जलाऊंगा। ஆமென். ஹல்லேலூயா. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். और परमेश्वर तू आके मेरे दीवट को जलाएगा। இதான் வார்த்தை. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். और परमेश्वर, हे परमेश्वर, तू मेरे உம்மாலே दीवट को நான் जलाएगा। ஒரு சேனைக்குள் பாய்வேன். तुझसे मैं तो एक सोने में पहुंच दौड़ूंगा। இது ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்பாக தேவன் வந்து விளக்கை ஏற்றுவார் என்று சொல்லி இருக்கிறது. हजारों साल पहले परमेश्वर आकर दीवट जलाएगा करके भविष्यवाणी की। விளக்கேற்றிய வாழ்க்கை நீங்கள் வாழ வேண்டும். दीवट जला हुआ एक जिंदगी आपको जीना है। கொரோனா டைம்ல கூட விளக்கேற்றும்படியாக நம்முடைய பிரதம மந்திரி சொன்னார். और कोरोना के समय में भी हमारे प्रधानमंत्री का दीवट जलाओ। ஆமா, அதற்கு பின்பாக ஒரு முக்கியமான காரியம் அடங்கி இருக்கிறது. उसके पीछे एक बड़ा एक बात है। அந்த முக்கியமான காரியத்தை நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறோம். और उस मुख्य बात को हम आपके सामने पेश இந்த करते हैं। சாதாரண விளக்கேற்றுவதில் அவ்வளவு வல்லமை இல்லை, ஒளியை மாத்திரம் கொடுக்கிறது. ये साधारण दीपक चलाना सिर्फ थोड़ा सा आपको रोशनी देती है। ஆனால் உண்மையிலே இயேசு உங்களுக்குள் வந்து விளக்கேற்றுகிற நேரத்துல உங்களுடைய வியாதி மறைகிறது. और असली तरीके से यीशु मसीह आपके अंदर दीपक चलाते समय आपके बीमार आपसे निकलती है। உங்களுடைய தரித்திரம் மறைய आपकी ஆரம்பிக்கிறது. गरीबी हटती है। உங்களுக்கு விடுதலை நடக்க ஆரம்பிக்கிறது. आपके अंदर एक छुटकारा होने लगती है। நீங்கள் விரும்புகிற காரியங்கள் நடக்க जो ஆரம்பிக்கிறது. कुछ आप आशा करते हैं वो सब आपको ஏன்னா होता है। இயேசு நன்மைகளை செய்ய உள்ளே क्योंकि பிரவேசிக்கிறார். यीशु मसीह भलाई करने के लिए आपके अंदर प्रवेश कर दिए हैं। எல்லாரும் எழும்புவோமா? हम सब खड़े होंगे। எல்லாரும் எழும்புவோமா? हम सब खड़े हो நான் सकते உடனே हैं। ஜெபிக்க போறேன். हम प्रार्थना करके निकलेंगे। எல்லாரும் உங்களுடைய கண்களை மூடி கரங்களை உயர்த்துங்கள். आप सब आपके आंखों को बंद कर தேவன் अपने ஒரு हाथ வேலையை उठाइए। செய்ய விரும்புகிறார். परमेश्वर कार्य करना चाहते हैं। தேவன் ஒரு வேலையை செய்ய விரும்புகிறார். परमेश्वर एक कार्य करना चाहते हैं। நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், आप मसीह हो सकते हैं அல்லது கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களாக या இருக்கலாம். गैर मसीह हो सकते நீங்கள் हैं। இந்த இடத்துல வந்து பார்த்துட்டு போக முடியாது வந்திருக்கலாம். आप इस स्थान में देखकर जाने के लिए आ கர்த்தர் सकते உங்களிடத்துல हैं। பேசுகிறார். परमेश्वर आपसे बात कर रहे Lift your हैं। hands up. आपका हाथों को उठाइए। உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். आपका हाथों को उठाइए। நீங்கள் விசுவாசிங்கள், இந்த இடத்துல தேவன் இருக்கிறார். आप विश्वास कीजिए कि உங்கள் परमेश्वर इस கரங்களை स्थान में है। உயர்த்துங்கள். தயவு செய்து உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். आपके हाथों को उठाइए। உங்களுடைய வியாதிகள் மறையட்டும். आपके बीमारी को जाने दो। நீங்கள் சீக்கிரம் மரிக்க கூடாது. आप जल्दी से नहीं मरना है। நீங்கள் மரிக்க கூடாது. आप जल्दी से नहीं मरना है। நீங்கள் சீக்கிரம் மரிக்க आप கூடாது. जल्दी से नहीं मरना है। உறுப்புகள் ஆரோக்கியமாக வேண்டும். आपके आरोग्य होना है अंग கிட்னி में। குணமாக आपके வேண்டும். किडनी में छंगाई होनी है। உங்களுடைய கால்கள் குணமாக आपके வேண்டும். पैरे में बलवंत होना है। உங்களுடைய சிந்தை குணமாக आपके வேண்டும். विचार में छंगाई होनी है। உங்களுடைய இருக்கிற வியாதிகள் மறைய आपके வேண்டும். बीमारी हटनी है। இந்த வாழ்க்கையில தரித்திரத்திற்கு முற்றுப்புள்ளி வேண்டும். आपकी जिंदगी में गरीब के लिए अंत இயேசு होना है। உங்களோடு பேசிக் यीशु கொண்டிருக்கிறார். आपसे बात कर रहे हैं। தரித்திரம் உடையிறது
மறைகிறதுக்கு, गरीबी टूट रहा है, வியாதி மறைகிறதுக்கு बीमारी हट रहा है, தேவனுடைய வல்லமை போதுமானது. परमेश्वर की सामत काफी நம்ம है। இயேசுவை நோக்கி கூப்பிட हम இருக்கிறோம். यीशु से बुलाने वाले हैं, எல்லாரும் இயேசுவை நோக்கி கூப்பிட இருக்கிறோம். सभी लोग यीशु को बुलाने எல்லாரும் वाले வாயை हैं, திறந்து இயேசுவே என்னுடைய ஆண்டவர் என்று சொல்லுங்க. सभी मुंह खोल करके यीशु எல்லாரும் मेरा இத प्रभु है, மாத்திரம் சொன்னா போதும். இயேசுவே என்னுடைய ஆண்டவர். यीशु मेरा प्रभु சொல்லுங்க, है, சொல்லிட்டே இருங்க பாப்போம். இயேசுவே என்னுடைய ஆண்டவர். ये कहते रहिए, यीशु என் मेरा ஆண்டவர். प्रभु, यीशु मेरा प्रभु இயேசு है, என் ஆண்டவர். यीशु मेरा प्रभु है, यीशु என் ஆண்டவர். यीशु मेरा प्रभु है, இயேசு என் ஆண்டவர். यीशु मेरा प्रभु है। சிலருடைய வாழ்க்கையில விடுதலை நடைபெற और இருக்கிறது. किसी की जिंदगी में छुटकारा हो रही சிலருடைய है, வாழ்க்கையில விடுதலை நடைபெற किसी की இருக்கிறது. जिंदगी में छुटकारा आ रही சிலருடைய है, வாழ்க்கையில விடுதலை நடைபெற किसी की இருக்கிறது. जिंदगी में छुटकारा हो रही Glory, है, glory, glory. महिमा महिमा हो Oh, रही है, glory, 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 महिमा glory. महिमा परमेश्वर Thank you, को। Lord. Thank you, 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 Lord. Oh, Jesus, Jesus. இயேசுவை பெயர் சொல்லி கூப்பிடுகிற பொழுது அவர் உங்களை தொடுகிறார். यीशु को नाम लेकर बुलाते समय वो आकर आपको स्पर्श करता அவர் है, உங்களை தொடுகிறார். वो आपको छूता है, அவருடைய ஆவி உங்களை அவருடைய அபிஷேகம் உங்களை தொடுகிறது. उसका आत्मा और उसका अभिषेक आपको छू रहा है, அவருடைய அபிஷேகம் உங்களை தொடுகிறது. उसका अभिषेक आपको छू அவருடைய रहा है, வல்லமை உங்களை தொடுகிறது. उसका शक्ति आपको छू रहा है। இயேசுவை நீங்கள் அழைக்கிற பொழுது यीशु को आप बुलाते அவருடைய समय வல்லமை உங்களுடைய சரீரத்தில் பாயும். उसकी शक्ति आपके शरीर में बह உங்களுடைய रहा है, வியாதிகள் உடனடியாய் மறையும். आपकी बीमारी उसी समय गायब हो रहा அவர் है, இந்த இடத்தில் வந்திருக்கிறார். वो इस स्थान में आ चुके அவர் हैं, உங்களை நேசிக்கிறார். वो आपसे प्रेम करते हैं। நீங்க உங்களுடைய கைகளை உயர்த்தி இயேசுவே, आपको हाथ उठा करके ये यीशु இயேசுவே यीशु நான் உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லுங்கள். और ये कहे कि मैं तुझसे प्रेम करता சொல்லுங்க, हूं, நான் இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன். कि இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன். சத்தம் கேட்கல ஃப்ரண்ட் லைன்ல. இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன். எல்லாரும் இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன். எஸ் பிரதர், கம் ஆன் கம் ஆன். हाथ उठा करके यीशु मैं आपसे प्रेम करता हूं, मैं आपसे प्रेम करता हूं। ஹalleluya, praise the lord. அவருடைய வல்லமை இங்க இருக்கிறது. उनका शक्ति यहाँ है, அவருடைய வல்லமை இங்க இருக்கிறது. उसका सामर्थ्य यहाँ है, விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும். विश्वास करने वाले सब कुछ संभव है, நுகத்தடிகள் மறையும், வியாதிகள் மறைகிறது. बीमारी हट रहा है, இயேசுவின் நாமத்தில் வியாதிகள் மறையும்படி கட்டளையிடுகிறேன். यीशु के नाम में बीमारी गायब வியாதிகள் होने இயேசுவின் நாமத்தில் விலகி ஓடும்படி கட்டளையிடுகிறேன். यीशु के नाम में बीमारी भागने பலவீனங்கள் लगती है। என்னுடைய பிள்ளைகளுடைய சரீரத்திலிருந்து விலகும்படி நான் கட்டளையிடுகிறேன். कमजोरी हमारे बीमारी के शरीर से Healing हटने के लिए takes कहता हूं। place. ஓ, சுகங்கள் நடைபெறுகிறது. छंगाई हो रही है, சுகங்கள் நடைபெறுகிறது. छंगाई हो रही है, சுகங்கள் நடைபெறுகிறது. छंगाई हो रही है, சங்காய் हो रहा है, छंगाई हो रही है, சங்காய் हो रहा है. Oh, healing takes place. छंगाई हो रही है। Oh, thank you Lord Jesus. Thank you धन्यवाद। Lord Jesus. धन्यवाद நுகத்தடிகள் இயேசுவின் நாமத்தில் மறைகிறது. सारे बंधन टूट रहा है, இயேசுவின் நாமத்தில் அசுத்தாவிகளை ஓடும்படி கட்டளையிடுகிறேன். सारा दुष्ट आत्मा यीशु मसीह के नाम से हुक्म देता हूं। Hallelujah. Hallelujah. हालेलुया, Hallelujah. हालेलुया, Hallelujah. हालेलुया, Hallelujah. हालेलुया, Hallelujah. 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 Praise the Lord. Hallelujah. Hallelujah. இயேசுவின் நாமத்தில் வெளியேறும்படி கட்டளையிடுகிறேன். यीशु के नाम में I बाहर command you निकलने to के लिए कहते हैं। leave this place. Yes, I command you to can't leave this place You right now. can't shoot me In the again name of Jesus. यीशु के नाम In the में, name of Jesus. यीशु के नाम में, In the name of Jesus. यीशु के नाम में। Glory, 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 glory. Oh, glory, 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 glory. Thank you, Lord. 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 Thank you, Jesus. धन्यवाद Thank यीशु, you, धन्यवाद Holy यीशु, Spirit. Thank you, धन्यवाद Lord. यीशु, Thank you, Lord. धन्यवाद यीशु, Thank you, Lord. Thank you, Lord Jesus. Thank you, Lord Jesus. धन्यवाद यीशु, Thank you, Lord धन्यवाद Jesus. यीशु, Thank you, Lord धन्यवाद Jesus. यीशु, Thank you, Lord Jesus. धन्यवाद यीशु, Glory, 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 महिमा, glory, महिमा, glory, glory, महिमा, glory. महिमा, Glory, महिमा, glory, 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 महिमा, glory. எல்லாரும் महिमा, வாய்களில் இருந்து महिमा, ஜெபித்து महिमा, கொண்டிருக்கலாம். महिमा। எல்லாரும் प्रार्थना कर, सभी लोग प्रार्थना कीजिए. सब लोग प्रार्थना रोको कीजिए। रखेंदा सब बाला लोग- बराबा दीन गेटा. Glory to Jesus. Thank महिमा you यीशु Lord. को। நம்ம महिमा ஜெபித்து यीशु। கொண்டிருக்கிற பொழுது யாருக்காவது ஜெபம் தேவைப்படுகிறது முன்னால வரலாம். और जिसको प्रार्थना की जरूरत है वो आगे आ सकता கொஞ்சம் முன்னால है, வரலாம். யாருக்காவது ஜெபம் தேவைப்படுகிறது முன்னால வரலாம். जिसको Thank प्रार्थना you, की Holy सहायता Spirit. की जरूरत है वो आगे आ யாருக்காவது सकता ஜெபம் है, தேவைப்படுகிறது முன்னால வரலாம். Thank जिसको you, प्रार्थना Holy की Spirit. जरूरत Thank है you, वो Lord. आगे आ सकता है। Glory, thank you Lord. Thank you Jesus. धन्यवाद यीशु। Glory, 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 glory. महिमा, There is an anointing. महिमा, महिमा। There is an anointing. यहाँ एक अभिषेक है। Anointing breaks the yoke of the enemy. और अभिषेक दुष्ट आत्मा के बंधनों को तोड़ता வல்லமை है, வல்லமை வல்லமை தடைகளை உடைக்கிறது. सामर्थ और शक्ति बंधनों को तोड़ता கட்டிகளை है உடைக்கிறது. और गांठों को तोड़ता है வல்லமைகள் பாய்கிறது. और सामर्थ प्रवेश कर தேவ रहा है, வல்லமை சரீரத்தில் பாய்கிறது. परमेश्वर के सामर्थ शरीर में प्रवेश कर இயேசுவின் रहा है, வல்லமை பாய்கிறது. यीशु का सामर्थ प्रवेश कर रहा இயேசுவின் है, வல்லமை பாய்கிறது. यीशु का सामर्थ प्रवेश कर रहा இயேசுவின் है, வல்லமை பாய்கிறது. यीशु का सामर्थ प्रवेश कर रहा है, நோய்கள் மறைகிறது. बीमारी भाग रही है, நோய்கள் மறைகிறது. In the बीमारी name of गायब हो Jesus. रही है, We declare the kingdom of God. हम यीशु के राज्य का ऐलान करते இயேசுவின் हैं, ராஜ்யத்தை நாங்கள் முழங்க
முழங்குகிறோம். हम यीशु के राज्य को ऐलान करते இயேசுவின் हैं, வல்லமையை முழங்குகிறோம். यीशु के सामर्थ को ऐलान करते हैं, இயேசுவின் வல்லமையை முழங்குகிறோம். यीशु के शक्ति को ऐलान करते हैं। ஆஹா, thank you Lord Jesus, धन्यवाद, thank you धन्यवाद Lord, यीशु, thank you धन्यवाद Lord, यीशु, thank you धन्यवाद Lord, यीशु, thank you Lord, thank you Lord, thank you धन्यवाद, Lord. धन्यवाद, धन्यवाद यीशु। Glory, 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 महिमा 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 glory, Thank you, Lord Jesus. Lubrame te kremi luraba. Shungro badila kremi tola krama shuna krama dina krama. Tana krama shuna krama dina krama. Lam brahma shuna krama dina krama shuna. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Jesus. Glory. Lord basha krama dina kremi do krama shuna. Spin shisha krama dina krama shuna krama dina krama. Hallelujah. Thank you, Jesus. Father, thank you, Holy Spirit. Glory, glory. Kramishanam, Danakram, Shobarama Danama. Yes, yes, yes. Thank you, Lord. Yes, yes, way ஆண்டவர். Yes, way ஆண்டவர். यीशु ही प्रभु है, यीशु அவருடைய ही प्रभु பிரசன்னம் है। நம்ம மத்தியில இருக்கு. यीशु हमारे बीच में है, அவருடைய பிரசன்னம் நம்முடைய மத்தியில இருக்கு. उसकी उपस्थिति हमारे बीच में है। Hallelujah. Thank you, Lord. 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 धन्यवाद Thank you, Lord. धन्यवाद यीशु। யாருக்காவது உங்களுக்கு தலை மேல கை வச்சு ஜெபம் பண்ணணும், किसी को आपके हाथों ऊपर रखकर प्रार्थना करने की जरूरत है, உங்கள் தலை மேல நான் கை வைத்து ஜெபிக்கணும்னு விரும்புறீங்கன்னா आपके सिर के ऊपर हाथ रख के प्रार्थना की நீங்க जरूरत है, சந்தேகம் இல்லாம வெட்கப்படாம வந்துடலாம். बिना शर्म के बिना कुछ समझ सोचे आप आ நீங்க सकते முன்னால हैं, வந்துடலாம், आप பிரச்சனை आगे இல்லை. आ सकते हैं। இப்போ தேவனுடைய வல்லமை பாய்ந்து கொண்டிருக்கிறது. परमेश्वर की- வரணும்னா தாராளமா நீங்க வரலாம். परमेश्वर की सामर्थ Thank you, यहाँ Lord है। Jesus. Thank you, Holy Spirit. Glory. Thank you, Lord. And thank you, Holy Spirit. In Jesus' name. Praise God. Hallelujah. Thank you, Lord. Glory. Lift your hands. हाथों को उठाइए। Glory. Thank you, Jesus. Come on, brother. Come here. Stand here. Thank you, Lord Jesus. Praise the Lord. Hallelujah. Thank you, Lord. Lift your hands. हाथों को उठाइए। Amen. Thank you, Jesus. Lift your hands. Thank you, Holy Spirit. In the name of Jesus. I bless her. Yes, Master. Thank you, Lord. வல்லமை சரீரத்தில் பாயிரதற்காய் ஸ்தோத்திரம். Thank you. I bless her. I bless her. இந்த பிள்ளையை நான் ஆசீர்வதிக்கிறேன். Jesus. Thank you, Lord. இயேசுவின் நாமத்தில் இந்த வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். आए हुए हर एक बच्चे को हम आशीर्वाद करते Thank you, हैं। Lord. இந்த பிள்ளைகள் நன்மையை ருசிக்கட்டும். इस बच्चे भलाई के अनुभव करने Amen. இந்த பிள்ளைகள் சமாதானத்தை அனுபவிக்கட்டும். दो, शांति और समाधान के अनुभव உங்களுடைய करने दो, பிரசன்னத்தில் அந்த பிள்ளைகள் அமர்ந்திருக்கட்டும். आपकी उपस्थिति में बने रहने दो, வளரட்டும் பிதாவே. बढ़ने दो पिता, கனி கொடுக்கட்டும் பிதாவே. फलवंत होने दो, இவர்கள் பெருகட்டும் அப்பா. ये बढ़ने दो पिता, உங்களுடைய விரும்புகிற காரியங்களெல்லாம் நடக்கட்டும். जो कुछ चाहते हैं वो सब आने दो, இப்படிலாம் உதவுகிறதற்காக ஸ்தோத்திரம். आपके नाम महिमा है, அதற்காகவே உம்முடைய பிள்ளைகளை எங்களை ஆக்கி இருக்கிறேன். इसी कारण आपने संतान बनाया நன்றி है, செலுத்துகிறோம் ஆண்டவரே. धन्यवाद करते हैं। தொடர்ந்து உம்முடைய பாதம் பணிவோம். लगातार आपके पैर हम छुएंगे, உமக்கு நாங்கள் உம்முடைய நாமத்தை உயர்த்துவோம். आपके नाम की महिमा करेंगे। பிதாவே உம்மை அறியாதவர்கள் எல்லாம் அறிந்து கொள்ளட்டும். पिता जो व्यक्ति अनजान है वो सब जान ले आपको, இயேசுவை ஆண்டவர் என்று ஏற்றுக்கொள்ளட்டும். यीशु ही प्रभु करके मानने दो, இயேசுவை அறிந்தவர்கள் எல்லாம் பெருகட்டும் अब जो ஆண்டவரே. यीशु मसीह को अपनाए वो सब बढ़ने दो, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. यीशु के नाम में पिता। ஆமென். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் அவருடைய நடத்தலும் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். प्रभु यीशु मसीह का अनुग्रह, पिता परमेश्वर का प्रेम, पवित्र आत्मा का सहभागिता आपको हर एक के साथ बने रहे। ஆமென். ஆமென். ஹalleluya. Praise the Lord.